काषाय शोभि कमनीय शिखानिवेशम् दण्डद्वयोद्बलकरं विमलोपवीतम् उद्यन्ति ये सनिभम् उल्लसद्ऊर्ध्वपुण्ड्रम् रूपं तवास्तु यतिराज किशोर्ममाग्रिये. சுவாமியின் பெருமானார் சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தங்களிலே வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக அனுகிரகித்தார். அப்படி என்றால் வியாச பகவானுடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளத்தின்படிதான் அந்த வியாக்கியானம் அமைக்கப்பட்டுள்ளது. அதுவே நமது சித்தாந்தம் என்று தெரிவித்தார். அந்த சித்தாந்தத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் யதீந்திரமத தீபிகா என்கிற சிறிய ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார் சோழசம்மபுரம் சீனிவாசாச்சாரியர். அதிலே 10 அவதாரங்கள் என்று தெரிவித்தார்கள். அந்த 10 அவதாரங்களிலே நாம் இப்பொழுது 7வது அவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானம் என்பது ஆத்மாவிலிருந்து பறக்கிறது. அந்த தர்மபூத ஞானத்துக்கு நிறைய பிரிவுகள் உண்டு. அதிலே நேற்றிய காலக்ஷேபத்திலே பிரபக்தியும் பிரம்மபூத ஞானத்துக்கு ஒரு பிரிவு தான். அந்த பிரபக்தி என்பது தர்மபூத ஞானத்தின் பிரிவு தான். அப்ப அந்த பிரபக்தி என்பது ஒரு ஆசை. என்ன ஆசை? தேவரீரே உபாயமாக இருக்கணும், அடியேன் மோட்சத்துக்கு போகணும் என்கிற ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசை என்கிற அறிவுதான் பிரபக்தி. அதுதான் தர்மபூத ஞானம். அப்ப அந்த தர்மபூத ஞானம் என்பது அறிவின் வெளிப்பாடாகத்தான் எல்லாமே இருக்கு. அதை முதல்ல வளர்த்து கொள்ளணும். அந்த வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் நேற்று நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதுல 2 மகனீயர்களுடைய வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். லோகதேசிகன் என்று சொல்லக்கூடிய திரிலோகாச்சாரிய திருவுள்ள கருத்து என்ன, அதே போல வேதாந்த தேசிகருடைய திருவுள்ள கருத்து என்ன என்றது பார்த்தோம். வேதாந்த தேசிகர் வியாஜ்ய உபாயம், நாம் பண்ணும் சரணாகதி வியாஜ்ய உபாயம், நொண்டி சாக்கு என்கிற ஒரு தன்மையிலே வேதாந்த தேசிகர் திருவுள்ள கருத்து. அது வியாஜ்ய உபாயமும் ஆகாது, அது உபாயம் பகவானே. அப்பனா நம்ம சரணாகதி பண்ண வேண்டாமா? பண்ணணும், பிரபக்தி பண்ணணும். அப்ப பிரபக்தியுடைய ரூபம் என்ன? அதிகாரி விசேஷனம் சொன்னார். அந்த அதிகாரி விசேஷனத்தை தான் இவர் பிள்ளலோகாச்சாரியர் அதிகாரி விசேஷம் சொல்ல, சுவாமி வேதாந்த தேசிகர் அது வியாஜ்ய உபாயம் தெரிவித்தார், நொண்டி சாக் உபாயம். ஆனா கொஞ்சம் வேறுபாடு உண்டு, அப்படி இல்லைன்னு தெரிவிக்கல. 2 மகனீயர்கள் 2 கோணத்துல சொல்லியிருக்கார். அவர் சாஸ்திரத்தை பார்க்கிறார், இவர் பகவானை பார்க்கிறார். சாஸ்திரத்தை பார்க்கும்போது சாஸ்திரம் சொல்லி இருக்கே, இவன் சொன்னாத்தானே பண்ணுவான், இல்லைன்னா பண்ண மாட்டானே, அதன்றதுக்காக அந்த ஒரு நிலையிலே வேதாந்த தேசிகர் தெரிவித்தார். ஓ, அதை பார்த்தா பகவானுக்கு ஏதோ குற்றம் வருகிறது. என்ன குற்றம்? ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தான் என்கிற குற்றம் வருகிறது. பகவான் சுதந்திரன் ஆயிற்றே என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இவர் தெரிவித்தார். நேற்றுக்கு அது வரைக்கும் பார்த்தோம். அதற்கு மேலே பக்தின்னா என்ன என்றுதான் பார்த்துட்டோம். அப்ப பக்தின்னா என்ன? பக்தி பக்தனுக்கும் பிரபன்னனுக்கும் வாசி உண்டுன்னு பார்த்தோம். ஆனா இதுல என்னன்னா, பக்தனுக்கும் பிரபக்தி உண்டு. யாருக்கும் பக்தி உண்டு, பக்தனுக்கும் பிரபக்தி உண்டு, எதுவும் விட்டு போகாது. இப்ப பக்தின்னா என்ன? பக்தின்னா நேற்றுக்கு நம்ம இதுதான் ஆரம்பிச்சோம். பக்தி என்றால் கர்மயோகம். என்ன பார்த்துக்கோ, கர்மயோகம் இல்லையா? கர்மயோகங்களாலே சாதிக்கப்படுது. கர்ம என்ன, ஞானம் என்ன, இந்த யோகங்களாலே சாதிக்கப்படுவது பக்தி. பக்தி யோகம்னா என்னது? கர்மயோகம். அந்த கர்மயோகம் சித்த சுத்தி ஏற்பட்டு மேற்கொண்டு ஞான யோகத்தில் மூட்டி அந்த ஞான யோகத்தின் மூலமாக பக்தி யோகத்துக்கு போகிறோம். அப்ப கர்மயோகம் செய்யணும், செய்து
சித்த சுத்தி ஏற்படும். அது கொண்டு போய் ஞான யோகத்துக்கு கொண்டு போய் விடும். ஞான யோகத்தை செய்வோம். ஞான யோகத்தை செய்யும் போது என்ன கிடைக்கிறது? ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறது. ஆத்மா பத்தி உள்ளபடி புரிந்து கொள்கிறேன். ஆத்மா ஞானமயன், ஆனந்தமயன், ஆத்மா சேஷபூதன், ஆத்மா பரதந்திரன். அது தெரிஞ்சுக்கிறோம்னோ, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றது? பக்தி ஏற்படுறது. அந்த பக்தி ஆக கர்ம ஞான சககுத பக்தின்வா. கர்ம ஞானங்கள் பக்திக்கு இது பக்தி என்ன உதவி பண்றது. பக்தி வருவதற்கு உதவி பண்றது இல்லையா? கர்ம ஞானங்களை வழியாக கொண்டு பக்தி யோகம் பிறக்கும். ஆனா மோட்சோபாயம் பக்தி தான். மோட்சோபாயம் பக்தி தான். இப்ப இதுலயே 2 கருத்து இருக்கு. இப்ப பிரபக்தியில 2 கருத்து பார்த்தோமோன்னு என்னன்னு பார்த்தோம்? பிரபக்தியில 2 கருத்துக்கள் என்ன? நொண்டி சாக்கு உபாயம்னு பார்த்தோம். அப்ப என்ன? வியாஜ உபாயம். ஏதோ உபாயம்னு பேருக்குன்னு உபாயம் அப்படின்ற இல்லையா? வியாஜ உபாயம்னு வேதாந்தேசனுடைய திருவள்ளம். எந்த உபாயமும் கிடையாது, பகவான் தான் உபாயம். இது என்னது? இது ஒண்ணுமில்லை சுவாமி, இது அதிகாரி விசேஷனம்னு சொன்னார். அப்பனா அந்த பகவான் கொடுப்பதற்கு நான் தகுதி படைத்தவன் என்கிற அறிவிப்பு தான் அதிகாரி விசேஷனம். அதிகாரி விசேஷம் சொன்னார் இல்லையா? அந்த 2 வேறுபாடு அங்க பார்த்தோம். அதே போல இங்கேயும் 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. இந்த கருத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சாஸ்திரத்திலே இருக்கு. இது எல்லாரும் ஒத்துக்கொண்டது. சாஸ்திரத்திலே 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. அப்ப இதுக்கும் சம்பிரதாயத்துக்கு சம்பந்தமே இல்லை. சாஸ்திர காலத்திலிருந்தே இந்த கருத்து வித்தியாசம் உண்டு. பக்தி யோகம் நேரே உபாயம். பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன? பக்தி யோகம் நேரே உபாயம்னா இது மோட்சத்துக்கு உபாயம். பக்தி யோகம் நேராக மோட்சோபாயம் தெரிவிக்கிறார். அந்த மோட்சோபாயம் போவதற்கு எது? கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, உபாயங்கள். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? கர்மயோகமே மோட்சோபாயம் அப்படின்னா பக்தி யோகம் மோட்சத்தை கொடுக்கும். அந்த பக்தி யோகம் மோட்சத்தை கொடுப்பதற்கு கர்மயோகமும் ஞான யோகமும் உதவி புரிகின்றன. அப்பனா அந்த கர்மயோகமும் ஞான யோகம் உபாயமாக இருந்து பக்தி யோகம் மோட்சோபாயமாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சாஸ்திரத்தில் இருக்கு. இன்னொரு கருத்து என்னென்றால் கர்மயோகமே மோட்சோபாயம், ஞான யோகமே மோட்சோபாயம், பக்தி யோகமே மோட்சோபாயம். இந்த விதமான கருத்துக்களும் உண்டு. இப்ப எப்படி பாத்துக்கோ, 3 கருத்துக்கள் பார்த்தோம். ஒண்ணு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் தனித்தனியாக மோட்சோபாயம். இது ஒரு நிலை. மற்றொரு நிலை பக்தி யோகம் தான் மோட்சோபாயம். அந்த பக்தி யோகத்துக்கு உபாயமாக இதற்கு கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, இந்த 2ம் பக்தி யோகம் மோட்சோபாயத்துக்கு உபாயமாக இருக்குன்னு இது ஒரு நிலை உண்டு. இந்த மாதிரி 2 விதமான கருத்துக்கள் சாஸ்திரக்காரர்களை கொடுத்திருக்காங்க. இதுக்கும் சம்பிரதாயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, இந்த மாதிரி இருக்கான்னா தொடர்படியாழ்வார் ஒரு பாசுரம். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகள் அந்தனவன் தன்னை ஒலித்திட்டேன். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகள் அந்தனவன் தன்னை ஒலித்திட்டேன் என்கன் இல்லை அப்படின்னு தெரிவிக்கல இல்லையா? நின்கனும் பக்தன் அல்லேன்னு தெரிவிக்கல இல்லையா? குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகள் அந்தனவன் தன்னை ஒலித்திட்டேன் அப்படின்னா கர்மயோகம் இல்லைன்னு அர்த்தம். குளித்து 3 அனலயோகம் அப்படின்னா 3 அனலைன்னா கர்மஞானம். அதுல குறிக்குள் அந்தனவன் தன்னை ஒலித்திட்டேன், கர்மயோகம் இல்லைன்னு சொன்னான். நின்கனும் இல்லை, ஞான யோகம் இல்லைன்னு சொன்னான். நின்கனும் பக்தன் அல்லேன், பக்தி யோகம் இல்லைன்னு சொன்னான். அப்ப கர்மயோகம் இல்லைன்னு தனியா சொன்னார், ஞான யோகம் இல்லைன்னு தனியா சொன்னார், பக்தி யோகம் இல்லைன்னு தனியா சொன்னார். இது திருமாலை பாசுரம், தொடர்படியாழ்வார் பாசுரம். அப்படின்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3மே தனித்தனியாக மோட்சோபாயம்னு தெரியறது இந்த பாசுரத்தார. ஏன்னா குளித்து 3 அனலயோகம் குறிகொள் அந்தனவன் தன்னை ஒலித்திட்டேன் என்கனில்லை, நின்கனும் பக்தன் அல்லேன்னா இந்த 3யும் தனித்தனியா எடுத்திருக்காரு யாரு? தொடர்படியாழ்வார் திருமாலையில. அப்படி தனித்தனி மோட்சோபாயம் தெரியாது. சரி, இப்ப நம்மாழ்வார் என்ன தெரிவிக்கிறான்னு பார்க்கணும். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொண்டம் ஆற்றகிற்கின்றேன் ஹரவினனை அம்மானே. இது நம்மாழ்வார் பாசனம் 5ஆம் பத்திரம் 7ஆம் திருவாரூர். இதுல என்ன தெரிவிக்கிறான்னா இதுல பக்தி யோகம் இல்லைன்னு சொல்ல,
நோட்டு நோன்பிலேன் அப்படின்னு சொன்னா கர்மயோகம் இல்லைன்னு அர்த்தம். நுண்ணறிவிலேன் அப்படின்னு சொன்னா ஞான யோகம் இல்லைன்னு அர்த்தம். பக்தி யோகம் இல்லை நோட்டு நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். இது ரெண்டையும் சொல்லிட்டாரு. கர்மயோகம் சொல்லிட்டார், நோட்டு நோன்பிலேன் என்று. நுண்ணறிவிலேன் என்று சொல்லி ஞான யோகத்தை சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக பக்தி யோகம் சொல்லணுமோனோ, அது சொல்றதுக்கு முன்னாடியே ஆகிலும் உன்னை விட்டொண்டும் ஆற்றகிற்கின்றேன்னு சொல்லிட்டார். பக்தி யோகம் சொல்லவே இல்லை. என்ன சுவாமி பக்தி யோகம் சொல்ல வேண்டாமா? சொல்லணுமோனோ, சொல்லல. ஏன் சொல்லணும்னு பார்க்கணும். ஆனா அங்க தொண்டர்படியாழ்வார் திருமாலையிலே குளித்து மூன்று அனலையோம்பும் குறிகொள் அந்தரமனந்தன்னை ஒலித்திட்டேன் என்கனில்லை நின்கனும் பத்தனல்லேன்னு கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இது மூணுமே இல்லைன்னு அங்க அவர் சொல்லியிருக்கார். இங்க இவர் நம்மாழ்வார் சொன்னது கர்மயோகம் என்று சொல்லக்கூடிய நோட்டு நோன்பிலேன், நுண்ணறிவேன் என்று சொல்லக்கூடிய ஞான யோகம், இது ரெண்டும் இல்லைன்ட்டார். பக்தி யோகம் சொல்லல. ஏன் சொல்லலன்னு பெண்ணை பார்ப்போம். இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு சம்ஸ்கிருத வாக்கியம். ஆளவந்தாவுடைய ஸ்ரீசுத்தி ந தர்ம நிஷ்டோத்மி ந சாத்மவேதி ந பக்திமான். ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான். இதுல தனித்தனியா சொல்றாரு. ந தர்ம நிஷ்டோத்மி என்ன அப்படின்னு தெரிவிக்கிறார். தனித்தனியா மூணையும் தனித்தனியா மோட்சோபாயம் தெரிவிக்கிறார். அப்படின்னா நம்மாழ்வார் ரெண்ட சொன்னார். கர்மயோகம் சொன்னார், ஞான யோகம் சொன்னார், பக்தி யோகம் சொல்லல. திருமாலாயிலே தொன்றபடி ஆழ்வார் கர்மயோகம் சொன்னார், ஞான யோகம் சொன்னார், பக்தி யோகம் சொன்னார். அதே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல கர்மயோகம் சொன்னார், ஞான யோகம் சொன்னார், பக்தி யோகம் சொன்னார். இது என்ன சுவாமி இவரெல்லாம் அத்தனை பேருக்கு சொல்லியிருக்கா, இவர் மட்டும் நம்மாழ்வார் மட்டும் கர்மயோகம் ஞான யோகம் மட்டும் சொல்லி பக்தி யோகம் சொல்லலையான்னா சொல்லல. ஏன் சொல்லல? இதுதான் காரணம். என்ன காரணம்? சாஸ்திரத்தில் 2 விதமான விதிமுறைகள் உண்டு. கர்மயோகம் ஞான யோகம் உபாயமாக இருந்து கொண்டு பக்தி யோகம் மோட்சோபாயமாக இருக்கு. இது ஒரு நிலை. கர்மயோகம் தனித்து மோட்சோபாயம், ஞான யோகம் தனித்து மோட்சோபாயம், பக்தி யோகம் தனித்து மோட்சோபாயம், இது ஒரு நிலை. ஆனா இதுல தொன்றபடி ஆழ்வார் தன்னுடைய திருமாலையில குளித்து மூன்று அனலையோம்பும் குணிகொள் அந்தனமன் தன்னை ஒளித்திட்டேன் என்கனில்லை நின்கனும் பத்தனல்லேன் என்கிற பாசுரத்திலே தனித்தனியா உபாயம்னு சொல்லியிருக்கார். மோட்சோபாயம், கர்மயோகம் தனி மோட்சோபாயம், ஞான யோகம் தனி மோட்சோபாயம், பக்தி யோகம் தனி மோட்சம். ஆனா அதை நான் பண்ணலேன்னு இருக்காரு. ஆனா தனித்தனியா எடுத்திருக்காருன்னு தெரியாது. ஆனா நம்மாழ்வார் அப்படி இல்லை. நம்மாழ்வார் என்னன்னா தனியா எடுக்கல, கர்ம ஞான யோகம் மட்டும் எடுத்திருக்கார், பக்தி யோகத்தை எடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகத்துக்கு உபாயமாக இருந்து கண்டு பக்தி யோகம் தான் மோட்சோபாயம் என்கிற அபிப்பிராயம் நம்மாழ்வாருடையது. அதே ஆளவந்தாருது தனித்தனி மோட்சோபாயமா எடுத்திருக்காரு. எதுக்கு இதுக்கெல்லாம் சொன்னேன்னா இந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்கு. கர்மஞான யோகங்கள் இல்லை என்றால் பக்தி வருமா? வராதுன்னு. ஆனா இவர் எது இருக்காரு? பக்தி யோகம் தான் மோட்சோபாயம். எப்ப அடியனுக்கு கர்மயோகமோ ஞான யோகமோ இல்லையோ பக்தி வராது இல்லையா? இது நம்மாழ்வார் விஷயம். ஆனா ஆளவந்தார் தொன்றபடி ஆழ்வாரோ அவ என்ன தனித்தனியா உபாயம் பேசப்படுகிறது. அப்ப என்னது? 2 கட்சி இருக்குன்னு அர்த்தம். என்ன கட்சி? கர்மயோகம் தனி மோட்சோபாயம், ஞான யோகம் தனி மோட்சோபாயம், பக்தி யோகம் தனி மோட்சோபாயம் ஒரு கருத்து. இல்ல சுவாமி, கர்ம ஞான யோகங்களால் சககரிக்கப்படாத அங்கங்களாக இருந்து கொண்டு அங்கியான பக்தி யோகம் மோட்சோபாயமா இருக்குன்னு இது ஒரு கருத்து. அப்ப அடிய சொன்ன 2வது கருத்தை நம்மாழ்வார் தெரிவித்தார். முதல் கருத்தை தொண்டர்படி ஆழ்வாரும் அதே போல ஆளவந்தாரும் தெரிவித்தார். அப்படின்னா ஆக பக்தி மூலமாகத்தான் மோட்சம் பெறுகிறோம். இப்ப பக்தியை தொடங்கிறதுக்கு தடங்களாக பாவங்கள் இருக்கும். பக்தியை தொடங்கிறதுக்கு தடங்களாக அதை போக்க கர்மஞான யோகங்கள் சொல்கிறோம். இனிமே கர்மயோகம்னா என்னன்னு பார்ப்போம். ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஆனா தர்மபூத ஞானத்தை தான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா புத்தியால தானே புத்தி. தர்மபூத ஞான விஷயம் புத்தின்னு பார்த்தோம்னோ, புத்தி இருந்தா தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். செயல்பாட்டால தெரிஞ்சு கொள்வது குறைச்சலதான் இருக்கும். என்னைக்குமே பிராக்டிக்கல் வேணும். ஆனா தீரி இல்லாம பிராக்டிக்கல் வராது. தீரி இல்லாம பிராக்டிக்கல் வராது. தீரி இல்லாம பிராக்டிக்கல் வந்துட்டோம்னாலே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அது ஏதோ இது என்ன சுவாமி ஏதோ முட்டாம்போக்குன்னு சொல்றா பாருங்க. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லுவா. அது எனக்கு என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது.
குடாம்போக்குன்னு அதெல்லாம் தெரியாது. எதுக்கு சொல்ல மாதிரினா அது பிரயோஜனம் இல்லை. இப்படி இப்படி பண்ணா இது வரும் என்கிற ஒரு தீரி இருக்கணும். அந்த தீரி வேணும். இப்ப இங்க என்ன தெரிவிக்கிறார்? இப்ப கர்மயோகம் ஞான யோகம் இல்லைன்னா பக்தி யோகம் இல்லை. அப்ப அந்த பக்தி யோகம் என்னது? பக்தி யோகம் என்னது? பக்தி யோகம் என்னது பின்னாடி பார்ப்போம். முதல்ல கர்மயோகத்தை பார்ப்போம். கர்மயோகம்னா என்னன்னா கர்ம விசேஷம். கர்மயோகம்னா கர்ம விசேஷம். கர்மயோகம்னா என்ன சுவாமி? இதை பண்ணணும் அது பண்ணணும்னா கர்மயோகம் யாரும் பண்ணலாம். யாரும் பண்ணலாம். கர்மயோகம் யாரும் பண்ணலாம். இப்ப யாரும் பண்ணலாம். பெண்கள் பண்ணலாம்னா சாஸ்திரங்க ஒத்துக்கல பெண்கள் பண்றதுக்கு. ஆண்கள் எல்லாருமே பண்ணலாம். அப்பனா என்ன சுவாமி கர்மயோகம் பண்ண முடியுமானா? நம்ம திருவாராதனம் பண்றோமோனோ அதுவும் கர்மயோகம் தான். அனுசந்தானம் பண்றோமோனோ அதுவும் கர்மயோகம் தான். தனிக பண்ணி பிரசாதம் கண்ட்ரோல்ல பண்றோமோனோ அதுவும் கர்மயோகம் தான். யாத்திரை போறோமோனோ ஸ்ரீபெரும்புதூர் உற்சவம் நடந்துருக்குது. அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருந்து நிறைய யாத்திரையா வரானோ அதுவும் கர்மயோகம் தான். திவ்ய தேசம் போறது கர்மயோகம் தான். தபஸ் பண்றதும் கர்மயோகம் தான். தேவதா சேவிப்பதும் கர்மயோகம் தான். நாம என்ன நினைச்சிருக்கோம்? தேவதாந்திர சேவிக்கிறாள் சில பேர்லாம் தேவதாந்திர பஜனத்தை பண்றா பண்ணோ அதுவும் கர்மயோகம் தான். அதுவும் கர்மயோகம் தான். அர்ச்சனை பண்றாலும் அர்ச்சனை பகவான நன்னா ஸ்தோத்திரம் பண்றாலும் அதுவும் கர்மயோகம் தான். யாகம் பண்றது கர்மயோகம் தான். நிறைய பேர் தானம் பண்ணுவா அதுவும் கர்மயோகம் தான். ஆக இதான் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்ணாசிரம தர்மத்தை விடாமல் செய்வது கர்மயோகம். அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை விடாம செய்வது கர்மயோகம். அப்பன்னா செய்யும் போது எப்படி பண்ணணும் தெரியுமா? அந்த கர்மயோகத்தை நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விடணும். இது முதல் நிலை. தாழ்ந்த பலத்துக்காக இந்த செய்கை என்கிற ஆசையை விடணும். என் கர்மா என்கிற எண்ணத்தை விடணும். இது மூணு தான். கர்த்திருத்த தியாகம், மம தியாகம், பல தியாகம்னு பேர். கண்ணனே இது கீதை சொன்னான். கர்த்திருத்த தியாகம், மம தியாகம், பல தியாகம் சொல்றான். அப்பனா நான் செய்தேன் என்கிற விட்டுணும். இந்த சிறு பலத்துக்காக என்கிற நிலையில விடணும். அது மட்டும் இல்லாம எப்படி இருக்கணும்? மூணாவது என்ன இருக்கணும்? என் கர்மா என்கிற நிலையை விடணும். இதை ஒண்ணு கர்த்திருத்த புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் தெரிவிக்கிறார். அப்ப பலசங்க நியமம். இந்த மூன்று தியாகங்களோடு நித்திய நைமித்திக கர்மாக்களை விடாமல் ஆசையாக கர்மங்களை செய்து கொண்டு வந்து அனைத்து கர்மங்களும் பகவத ஆராதனம் என்று செய்து கொண்டு வந்தால் அது கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன நினைச்சிட்டு கேள்விங்க? எத்தியும் இல்லை. நம்ம நித்தியப்படி பண்றதே கர்மயோகம் தான். ஆனா அந்த கர்மயோகம் நான் பண்ணிட்டு இருக்கேன் நானாச்சு பண்ண வேற யாராலும் பண்ண முடியாது இந்த எண்ணத்தை விடணும். இது முதல் நிலை. நான் பண்ணேன்றதை விடணும். இந்த பலனுக்காக, பலன் இல்லாம இல்லை, பலன் இருக்கு, இந்த தாழ்ந்த பலனுக்காக என்கிற எண்ணத்தை விடணும். அது மட்டுமல்ல, இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு மூன்றாவது ஒன்று என்னன்னா, இதுல என்ன தெரிவிக்கிறான்னா, கர்மயோகம் பண்ணினேன் அதனால இது கிடைக்க போறது அப்படின்னு இல்லையா? அதை விடு. அது மூணையும் விட்டு கர்த்திருத்த புத்தி தியாகம், நான் கர்த்தனும், பல தியாகம், மமதா தியாகம், நான் பண்ணினேன், இந்த மூணையும் விடணும். இந்த மூணையும் முடித்தா வந்தால் அது கர்மயோகம். இதைத்தான் கண்ணபிரான் என்று சொல்லக்கூடிய பகவான் கீதையிலே 2ஆம் அத்தியாயம் என்ன, 3ஆம் அத்தியாயம் என்ன, 4ஆம் அத்தியாயம் என்ன, இந்த 4 அத்தியாயத்திலும் சாய்க்கிறார். ஏன்னா ஆச்சாரிய உபதேசத்தை பெற்று ஜீவாத்மா பரமாத்மா உண்மையை பெற்று விடைவிடாமல் நம்முடைய வர்ணாசிரமத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தால் அதுவே கர்மயோகம். ஆச்சார உபதேசம் பெற்றுக்கிறோமோ இந்த காரியம் பண்ணி இந்த காரியம் ஆச்சாரம் சொல்றார். அது மட்டும் இல்ல, ஜீவாத்மா பரமாத்மாவோட உண்மை நிலையை தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா நிலை என்ன? ஞானமுடையவன். அது மட்டும் இல்ல, ஞானமுடையவன், ஞானமே ஜீவாத்மா, ஞானமுடையவன் ஜீவாத்மா. அதை தெரிஞ்சுட்டு பரமாத்மா யாரு? ஜீவாத்மா சேஷபூதன், பரமாத்மா சேஷி. அது உண்மையை தெரிஞ்சு கொண்டு இடைவிடாமல் வர்ணாசிரம தர்மம், அவர்கள் எந்த வர்ணத்தில் இருக்கிறார், பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்ரனா, எந்த வர்ணத்தில் இருக்காரோ அந்த வர்ண தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தால் அதுவே கர்மயோகம். இப்ப கர்மயோகம் என்ன செய்யும்? சரி சுவாமி, கர்மயோகம் பண்ணிட்டு இருக்க, அது என்ன செய்யும்னா, ஜீவாத்மாவிடத்துல ரொம்ப நாளா தூர்மண்டி கிடக்கிற அந்த அழுக்காக இருக்கிறது நம் மனசு இருக்க. இப்ப பிரியத்துக்கா சொன்னேன், கர்மயோகம் என்ன பண்ணா நம் மனசுடைய அழுக்கை போக்கி கொடுக்கும். ஒரு கிணறு இருக்கு, கிணறுல தூர்வாரலன்னு வச்சுக்கோ. கிணறு இப்பெல்லாம் நிறைய வாய்க்காலாம் தூர்வாரணுன்றா. கிணற தூர்வாரணும்.
தூர்வாரல என்ன ஆகும்? கிணறு தூர்வாரலன்னா அது நிறைய ஷேரா இருக்குமோனோ, அதே போல நம் மனத்தில் ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கக்கூடிய பாவங்கள் அதெல்லாம் தூர்மண்டி கிடக்கிறது. நம்ம மனசுல ரொம்ப நாளா சேர்த்து வைக்கக்கூடிய பாவங்கள் தூர்மண்டி கிடக்கிறது. அது அந்த கர்மங்களை தொலைச்சாகணும் இல்லையா? கர்மங்களை தொலைச்சா தான் தெளிந்த மனசாலதான் பக்தி யோகம் மலரும். நல்லா புரிஞ்சோம். கர்மம் தொலைச்சாதான் தெளிஞ்ச மனசுல பக்தி யோகம் மலரும். இல்லைன்னா பக்தி யோகமா வர முடியாது. சரி, அப்பன்னா இது போல ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருக்கு. அந்த கண்ணாடியில் அழுக்கு இருந்தா நான் நெத்திக்கிட்டுக்கணும்னா அந்த கண்ணாடி அழுக்கு இருக்கச்சே பார்த்தா நெத்தி தெரியுமா? தெரியாது. சுவாமி நீங்க பாட்டு நெத்திக்கிட்டு உங்க கண்ணாடி தெரியும், எப்படி சுவாமி தெரியும்? அழுக்கு இருக்கணும். அழுக்கு இருக்கச்சே அந்த கண்ணாடியில எப்படி தெரியும்? தெரியாதனோ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த கண்ணாடி தெரியணும்னு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை சுவாமி, நீங்க நெத்திக்கிட்டு தெரியணும்னு சொன்னா அது தெரியாது. ஒரு துணியை எடுக்கணும். துணியை எடுத்து அந்த அழுக்க தொடச்சாச்சுன்னா அது தெளிவா தெரியறதுனும். அதன் பிறகு நெத்திக்கிட்டுக்கலாமோ? அப்ப ரெண்டு வெவ்வேறு வேலை பண்ணியாகணும். என்னென்ன வேலை பண்ணியாகணும்? அத போல என்னென்ன பண்ணணும்? முதல்ல கண்ணாடி எடுக்கணும், அதுக்கப்புறம் துணி எடுக்கணும், அதுக்கப்புறம் துடைக்கணும். இந்த மாதிரி ரெண்டு வெவ்வேறு வேலையை பண்ணணுமோனோ? அதே போல நான் ஞானமாக பெருமாளை தியானிக்கிறோம்னா மனசுல அழுக்கு இருந்தா அந்த மனசு அழுக்கு நான் ஞான மார்க்கத்தாலே பகவானை தியானிப்பதற்கு உண்டான ஒரு தகுதியை தடுக்கிறது. அப்ப அந்த அழுக்கு தடுக்கிறது. மனசுல அழுக்கு இருக்கப்படாது. அந்த அழுக்க போக்குறமானோ அந்த அழுக்கையும் அதே ஞானம் போக்குமானா போக்காது. நல்லா புரிஞ்சுங்கோ. சில பேர்லாம் தியானம் பண்ணிட்டே இருப்பா. தியானம் பண்றதுக்கு முன்னாடி மனசு அழுக்கு இருந்தாதான் தியானம், அழுக்கு இருந்தா தியானம் பண்ண முடியாது. தியானம் பண்ணணும்னாலே மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு போகணும். மனசுல இருக்கிற அழுக்கு போனதான் சுவாமி நான் மனசுல இருக்க அழுக்கு போகிறதுக்கு தான் சுவாமி தியானம் பண்றேன்னா அது பண்ண முடியாது. தியானம் பண்ணணும்னால மனசு அழுக்குன்னு தான் போகாது. அப்ப மனசு அழுக்கு எப்படி போகும்? கர்மயோகத்தாலதான் போகும். மனசு அழுக்கு எதனால போகும்? கர்மயோகத்தாலதான் போகும். கர்மயோகம் அந்த அழுக்க போக்க கர்மயோகம் சொல்லணும். கர்மயோகத்தை செய்து அதன் மூலம் அழுக்கை போக்கிக் கொண்டு அதன் பிறகு ஞான யோகத்தில் ஈடுபடுகிறான் இந்த ஜீவாத்மா. அப்ப கர்மயோகம் என்ன? நித்திய நைமித்திக கர்மாக்கள் நம்ம நித்தியபடி பண்றோமோ? நித்தியபடி என்ன சுவாமி காத்தால 8 மணிக்கு எழுந்துக்கிறேன், பல்ல தேய்க்கிறேன், குளிக்கிறேன், போயிட்டு இருக்கேன், அதை பண்ணு சொல்றேன். அது இல்லை. மேல சொல்றேன் என்னன்னு. கர்மயோகம்னா என்னன்னு முதலே சொல்லிட்டேன், நான் விவரமா சொல்றேன். இப்ப கர்மயோகத்தை அது மூலம் அழுத்த போக்கிக் கொண்டு அதன் பிறகு ஞான ஆக ஞான யோகம் தொடங்கணும்னாலே உள்ளத்தில் அழுக்கு இருந்தால் தொடங்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கும். கர்ம ஞான பக்தி யோகங்கள்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல கர்மயோகம் பண்ணணும், அடுத்து ஞான யோகம் பண்ணணும், அடுத்து பக்தி யோகம் பண்ணணும். கர்மயோகம் முதல்ல பண்ணணும். நம் மனசு அழுக்க தொலைக்கணும். மனசு அழுக்க தொலைச்சாத்தான் ஞான யோகத்துக்கு வருவோம். இப்ப ஞான யோகத்துக்கு வந்தது ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். அப்ப கர்மயோகத்தை நம்ம மனசு அழுக்கு தொலைக்கணும்னா கர்மயோகம் பண்ணணுமோ? அது எப்படி சொல்ல எப்படி பண்ணணும்னா அனாதி காலமா இருக்கிற தடங்களா இருக்கக்கூடிய அதை போக்குறதுக்கு எது? இந்த பாவங்கள் இருக்கணும். அழுக்கு மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு அதுதான் தடுக்கிறது. கர்ம என்ன தடுக்கிறது? தியானம் பண்ண முடியாம தடுக்கிறது. அந்த தடுக்கக்கூடிய தடுப்பை கர்மயோகம் பண்ணி அதை போக்கணும். அதன் பிறகு என்ன வரும்? ஞான யோகத்தை செய்ய செய்ய பக்தி தொடங்கி அதற்கு தடங்களா இருக்கக்கூடிய பாவங்கள் தொடங்கும். பக்தி தொடங்குறதுக்கு எதுவுமே. அதுக்கப்புறம் ஞான யோகம். ஞான யோகம் பண்ணதுக்கு அப்புறம் பக்தி யோகம் பார்க்கறதுக்கு ஞான யோகம் தொடங்குவதற்கு தடங்களா இருக்கிற பாவங்கள்லாம் தொடங்கும். அந்த பாவங்கள் நிறைய கோஷ்டி இருக்கு, 1 2 இல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? பாவங்கள் ஒரே பாவம் நினைக்கிறோமோ? நிறைய கோஷ்டி, அத்தனை கோஷ்டி இருக்கு. பகவானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் உண்டோ அத்தனை கல்யாண குணங்களை போல பாப கோஷ்டி நிறைய இருக்கான். அத்தனை கோஷ்டி அது. ஆனா அது பார்க்கலாம்னா பார்க்க முடியாது. அந்த கோஷ்டி ஆழம் காண முடியாத கோஷ்டி. அந்த பாப கோஷ்டி சேர்த்து வச்சது பாபம் நாம தான் சேர்த்து வச்சுக்கோம். இருக்கட்டும், அது நிறைய இருக்கு இல்லையா? அது ஜாகிரதையா, ஒன்னும் கட்டமே இல்லை, ஜாகிரதையா இருக்கு. ஆனா அதை பத்தி நம்ம ஒரு துளியா கவலைப்படுறோமா? சுவாமி இவ்வளவு பாபிஷ்டனா இருக்கேன், இவ்வளவு பாபம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறோம்னா கவலைப்படாம என்ன பண்றோம்னா நாம பெரிய மகாத்மா போல இருக்கிறோம். நம்பிட்டு இருக்கோம், பெரிய மகாத்மா போல ஒவ்வொன்று இருக்கிறோம். எதனால சுவாமி? இந்த சரீரத்தாலதான் தெரியும்.
சரீரம் ஆத்தியங்கள் தர்ம சாதனம் சொல்லியிருந்தா கூட இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு தர்ம காரியம் பண்ணாம பாபத்தை சேர்க்கிறோம். பாபத்தை சேர்க்கிறோம். அதனாலதான் அசரீரி அந்த பாபம் பூஜை சேராது. ஏற்கனவே இருக்கிற பாபம் இருந்துட்டு இருக்கும். சரீரம் இல்லாம இருந்தா பாபமே சேராது. இப்ப மரம் செடி கொடிக்கெல்லாம் பாபம் சேருமா? அதுவும் ஜீவாத்மா தானே, சேராது. பிராணிகளுக்கு பாபம் சேருமா? அவ்வளவு தூரம் சேராது. ஆனா மனுஷனுக்கு தான் பாவங்கள் சேரும். ஏன்னா சரீரத்தை வைத்துக் கொண்டு இவன் புண்ணிய காரியங்கள் பண்றதுக்கு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்றதுக்காக இவனுக்கு சரீரம் கொடுத்தா இதை வச்சுட்டு சாஸ்திர சம்மதம் இல்லாத சில காரியங்கள்லாம் பண்ணி பாபத்தை சேர்க்கிறானோ. அது சேர்த்தது மட்டும் இல்ல, இவ்வளவு தூரம் பாபத்தை சேர்த்திருக்கேன்னு சொல்லி தூட்டி கூட கவலை இல்லாம ஓகோன்னு இருக்கானோ. இதைத்தான் தெரிவிக்கிறார் பிள்ளோக்காச்சார் தெரிவிக்கிறார். என்ன தெரியுமா? இந்த சரீரமே ஒரு பாம்புண்டார். லோகாச்சாரியாய முறவே கிருஷ்ண பாப சூனவே சம்சார லோகி சந்தஸ்த ஜீவ ஜீவாதவே நமகா. இது ஒரு பாம்பு. ஏன்னா ராத்திரி முழுக்க படுத்து தூங்குறமோனோ காத்தால் எழுந்தனமோனோ பாம்போடு ஒரு கூரையிலே பழுந்தார் போல் தெரிவிக்கிறார் திருவந்தி ஆழ்வார். பாம்போடு படுத்துன்றதுனா சுவாமி என்ன சுவாமி பாம்புன்னு தான் பாயில படுத்துட்டேன் அல்லது ஜமக்காரத்தை படுத்துட்டேன் தலகானில படுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல, பெட்ல படுத்துட்டேன்னு சொல்றது விட்டு பாம்புனா இந்த சரீரமே பாம்பு. இந்த சரீரமே பாம்பு. இந்த சரீரத்தை பாட்டு பாருங்க. தன்னை கண்டால் பாம்பை கண்டாற் போல இருக்குமாம் தெரிவிக்கிறார்கள். தன்னை கண்ட அதான் சம்சார போகி சந்தஷ்ட அவருடைய தியான ஸ்லோகம். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமகா. சம்சாரம் என்னும் பாம்பாலே கடியுண்ட இந்த ஜீவாத்மாவுக்கு அருமருந்தாக 18 ரகசிய கிரந்தங்கள் தெரிவிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுவே ஒரு பாம்பு இல்லையா? அந்த பாம்பு தன்னை கண்டால் பாம்பை கண்டால் போல அத இந்த பக்தி ஆரம்பக்கு ஒண்ணாம தடுக்கிறதுனோ அதை போக்கத்தான் இது. பக்தியை ஆரம்பிக்க ஒண்ணாம தடுக்கிறது எது? நம்முடைய பாவங்கள். அந்த பாவங்களை போக்கத்தான் கர்மயோகம் என்ன ஞான யோகம் ரெண்டு. கர்மயோகம் என்னது? அவனவனுடைய விதிக்கு தக்கப்பட்ட வர்ணத்துக்கு தக்க திருவித பரித்தியாகத்தொகு செய்கை. அவனவன் விதிக்கப்பட்ட வர்ணத்தை, ஒருத்தர் பிராமணனா இருக்கார், ஒருத்தர் சத்திரியனா இருக்கார், ஒருத்தர் வைஷ்ணியா இருக்கார், ஒருத்தர் சூத்ரனா இருக்குன்னா அந்தந்த வர்ணாசிரமத்துக்கு தகுந்த வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் ரெண்டுமே உண்டு. ஆசிரமம்னா என்ன? கிரகஸ்தனா, பிரம்மச்சரியமா, வானப்பிரஸ்தமா, சன்னியாசியா? சன்னியாசிக்கும் கர்மா உண்டு. சன்னியாசிக்கும் எது உண்டு? இது உண்டு, சஞ்சாவனம் உண்டு சன்னியாசிக்கும். ஆனா சில சன்னியாசிகள் எல்லாத்தையும் பூனையும் அர்த்தம் போட்டுறா இருக்கட்டும், அது வேற விஷயம். ஆனா சன்னியாசிக்கும் பூணூல் உண்டு, சஞ்சாவனம் உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்தந்த விதிக்கப்பட்ட வர்ணத்துக்கு தகுந்த போல திருவித பரித்தியாகம் அப்படின்னா 3 தியாகங்கள். கர்த்தృత్వ தியாகம், மமதா தியாகம், பலத்தியாகம். நான் பண்ணினேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு என் கர்மாங்கிற எண்ணத்தை விட்டு சிறிய பலத்துக்காக இங்க எண்ணத்தை விட்டுட்டு அதை பண்ணணும். பண்ணா என்ன பண்ணும்? அந்த தியாகத்தோடு செய்தால் என்ன ஆகும்? ஞான யோகம் என்ன? அது உடனே கர்மயோகம் பூர்த்தி ஆகுது. உடனே ஞான யோகம் என்ன? ஆத்மாவை விடாமல் சிந்திக்கணும். சரி சுவாமி, கர்மயோகம் பண்ணி நல்லா பாபத்தை தொலைச்சிட்டேன். பாபத்தை தொலைச்சுன்னா மோட்சம் போகிறதுக்கு நான் பாபத்தை தொலைச்சேன்னு அர்த்தம் இல்லை. ஞான யோகம் பண்ணணுமோனோ, தியானம் பண்ணணுமோனோ, ஆத்ம சாட்சா்காரம் பெறணுமோனோ, அதுக்கு தடங்கா சில பாபங்கள் இருக்கு. அந்த பாபங்கள் தான் தொலைஞ்சிருக்கு. ஓ, எல்லா பாவம் போயிட்டு போல் இருக்கு. இனிமே நம்ம நேர மோட்ச பயம் கிடையாது. கர்மயோகம் பண்ணி பாபத்தை தொலைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? என்னது கர்மயோகம்னா? நித்திய நைமித்திக கர்மா. மேல சொல்றேன். மேல இதெல்லாம் நிறைய பேர் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு இருக்கா. அதுலயும் முக்கியமா யாரும் தவறா நினைக்க வேண்டாம். பிராமணர்களுக்கு அவ்வளவு தூரம் இது ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குறது இல்லை. யாரோ ஒரு சிலர் இருக்கா வச்சுக்கோ. அப்ராமணர்கள் தான் இது ஒரு தவறான கண்ணோட்டத்துல நாம பண்ணணுமா சுவாமி? எதுக்காக பண்ணணும்? அது நமக்கு தேவையில்லையன்றா மேற்கொண்டு சொல்றேன். இது சொல்ல வந்தேன்னா, அந்த விதிக்கப்பட்ட வர்ணத்தை தர்மத்தை பாபா பண்ணணும்னா பண்ணியாச்சுன்னா அந்த பாவங்கள் தொலைகிறது. பாவங்கள் அதாவது ஞான யோகத்துக்கு தடங்களாக, ஞான யோகம் போவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள் தொலைகிறது. தொலைஞ்ச ஞான யோகம் தான் என்னது? தன் ஆத்மாவை இடைவிடாமல் சிந்திக்கை. அப்படின்னா பகவானுக்கு சேஷமான தன் ஆத்மாவை சிந்திக்கை. ஆத்மாவை நல்லா சிந்திக்கணும். என்னன்னு சிந்திக்கணும் சுவாமி? சரீரத்தை பிரித்து
நிக்கிருட்ட வேஷத்தோடு சிந்திக்கை. ஆத்மாவை சிந்திக்கணும்னா கர்மயோகம் பண்றதை சரீரத்தோடு சேர்ந்துதான் பண்ணிட்டு இருந்தோம். ஞான யோகம் வந்த உடனே ஆத்மாவு வேறு சரீரம் வேறு. விசிஷ்ட வேஷம் நிஷ்கிருட்ட வேஷம்னு பேரு. விசிஷ்ட வேஷம்னா இது சேர்ந்து இருக்குது. நிஷ்கிருட்ட வேஷம்னா பிரிச்சு சரீரத்தை ஆத்மாவும் பிரித்து நிஷ்கிருட்ட வேஷத்தோடு சிந்தித்த. இதுதான் ஞான யோகம். சிந்திக்கணும். என்னன்னு சிந்திக்கணும் சுவாமி? பகவான் சேஷன், நான் சேஷபூதன். அது ஆத்மா வேறு சரீரம் வேறு சிந்திக்கணும். இந்த மாதிரி சிந்திக்கணும். இந்த மாதிரி சிந்திக்கணும்னா இப்ப என்னிடத்துல இருக்க அழுக்கு அத்தனையும் என்ன ஆகுது? ஒன்னா போயிடுது. அழுக்கு அத்தனையும் அதை சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகுது? அது போயிடுது. என் மனதில் சேர்த்து வைத்திருந்த அழுக்கு நம்மை சிந்திக்க விடுவதில்லை. ஏன் சிந்திக்க விடல? அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு தொலைணும்னா என்ன பண்ணும்? கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ண உடனே அழுக்கு தொலைகிறது. உடனே ஞான யோகம் பிறக்கிறது. ஞான யோகம் பிறந்த உடனே ஆத்மா நல்லா சிந்திக்கிறது. சிந்தித்த உடனே ஆத்மா ஞாபகத்துக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்மயோகம் உணவுல. அதை தவிர வேற ஏதோ ஞாபகத்துக்கு வருது. கோயிலுக்கு போலான்னா வேண்டாம் சுவாமி, அங்க போலாமே கேளிக்கைக்கு. காலட்சேபத்துக்கு போலான்னா வேண்டாமே சுவாமி, காலட்சேபம் நாளை கூட பாத்துக்கலாமே, ரெக்கார்டிங் இருக்கே, வேற ஏதோ பாத்துக்கலாமே. என்ன அப்ப எதுக்காக அந்த மாதிரி வருதுன்னா தடுக்கிறது. இந்த பாபங்கள் தடுக்கிறது, சிந்திக்க விடாம தடுக்கிறதுனோ ஞான யோகத்தை வராம. காரணம் இன்னும் மனசுல அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு போகல. அந்த அழுக்கு திரும்ப திரும்ப தியானத்துல உட்கார்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. மனசுல அழுக்கு இருந்துட்டே தியானத்துல உட்கார்ந்துன்னு வச்சுக்க, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அது வரவே வராது. அழுக்க போக்குவதற்குண்டான வேலையை பார்க்கணும். முதல்ல அழுக்க போக்குறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். அழுக்க போக்கினாதான் தியானத்தில் உட்கார்ந்து நின்றால் தியானம் வரணும். இடத்துல அழுக்கு போகணுமே. இல்ல சுவாமி, ஒருத்தர் சொன்னார், சுவாமி அழுக்க போக்கத்தான் தியானத்துல உட்கார்ந்து. நீங்க என்ன மனசுல அழுக்கு சொல்லணும்? அந்த மனசுல இருக்கிற அழுக்க போக்கத்தான் தியானத்துல உட்கார்ந்தாரு. அந்த தியானம் சிந்திக்காது, சித்திக்காது. ஏன்? அழுக்கு மனசுல இருந்தாலே அந்த அழுக்கு இருக்க தியானம் சித்திக்குமான சித்திக்காது. அப்ப அழுக்கு தொலையணுமோனோ? சுவாமி நீ தியானம் பண்ணணும்னால அழுக்கு தரணும். அப்ப என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணணும். அப்ப அழுக்கு போகணும்னாலே அப்ப என்ன பண்ணலாம் சுவாமி? கர்மயோகம் பண்ணணும்னு சொல்றேன் சுவாமி. என்ன பண்ணணும் அதை சொல்லலையே. கர்மயோகம் 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 சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா அதற்குதான் இடவிடாம 48 நாளைக்கு ஒழுங்கா நேரத்துக்கு சந்தியாவனம் பண்ணணும். ஒவ்வொரு சந்தியாவனம் பண்ணும்போது 100 காயத்ரி பண்ணணும். விடாம பகவத் ஆராதனை பண்ணணும். மற்ற ஏகாதசி நாட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியா பண்ணணும். தப்பனெல்லாம் சரியா பண்ணணும். நேரத்தின்படி அந்தந்த அவரவர்களுடைய வர்ணத்துக்கு அவர்களுடைய ஆசிரமத்துக்கு தகுந்தா போல அந்தந்த காரியத்தை பண்ணணும். பஞ்சகால விதியை ஒழுங்கா பண்ணணும். 48 நாட்களுக்கு கொஞ்சம் கூட கர்மத்தை விடாம 48 நாள் சரியா பண்ணியாச்சுன்னா அடுத்த நாள் நீங்க தியானத்துல உட்காருங்கோ. கொஞ்சம் மனசு அழுக்கு போயிருக்கும். மனசு அழுக்கு போறதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? தியானம் பண்ணா போயிடுன்னு நினைக்கிறோம். போகாது. ஏன்னா தியானம் பண்ணணும்னாலே மனசுல அழுக்கு இருந்தா இல்லைன்னு தான் தியானம் பண்ண முடியும். அப்ப மனசுல அழுக்கு இல்லாம இருக்கிறோம்னா அதுக்கு கர்மயோகம் பண்ணணும். அந்த கர்மயோகம் என்னது? நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்றது. சரி சுவாமி, ஒருத்தர் பிராமணர் இல்லை, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நித்திய சஞ்சாதனம் பண்ணணும், நித்தியம் அக்னிஹோத்திரி பண்ணணும், காயத்ரி பண்ணணும், அதுக்கப்புறம் சார்த்தம் பண்ணணும். இதெல்லாம் 48 நாளைக்கு நல்ல நேரத்தின்படி அந்தந்த பஞ்சகால பராயணர்கள் சொல்றா இல்லையா, அந்தந்த நேரத்தின்படி பண்ணணும்னு சொன்னறியணும். நான் ஒரு 4ஆம் வர்ணத்தவன். எனக்கு அதெல்லாம் இல்லையே சுவாமி. அப்ப நான் நேர ஞான யோகத்துக்கு வரலாமோன்னா முதல்ல உனக்கு ஞான யோகத்தே கிடையாது. இருக்கட்டும். இருந்தாலும் நீ ஒரு 3ஆம் வர்ணத்தில் இருக்க, உனக்கு அதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல என்ன தெரியுமா கேட்கறது? அதெல்லாம் நீ உன்னுடைய வர்ண தர்மம் என்ன, அதையாவது நீ பண்ணலாமோன்னு நித்தியம் எழுந்துக்கணும். எழுந்துன்னா பகவான தியானம் பண்ணணும். அதற்கு மேற்கொண்டு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும். நித்திய கர்மாவை பண்ணணும், தலிகை பண்ணணும், திருவாராதனை பண்ணணும், எங்க கோயிலுக்கு போகணும் அதெல்லாம் போகணும், பிரதட்சணம் பண்ணணும், யாராருக்கு என்னென்ன உதவி பண்ணணும், இதெல்லாமே கர்மயோகம் தான். இதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் விலகிட்டே இருக்கும்.
அது விலக விலக என்ன சின்ன சுவாமி ரொம்ப சமமா இருக்கும் போட்டுருக்குன்னா அது விலக விலக என்ன ஆகும்னா ஞான யோகம் பிறக்க ஆரம்பிக்கும். பண்ணனா ஆத்ம சுத்த சித்தி ஏற்படும். ஆத்ம சுத்தி சித்தி ஏற்பட்டுன்னு வச்சுக்க, பகவான் இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சுட்டு பகவான் சேஷபூதன் சேஷி, நான் சேஷபூதன் இது நல்லா தெரிஞ்சுட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணுமேன்றதுக்காக பக்தி யோகம் பிறக்கும். இத ஒரு 48 நாளாவது 48 நாள்னா 2 வருஷம் கூட பண்ணலாம், எத்தனை வேணா பண்ணலாம் தியானம். அப்ப பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது நிச்சயமா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தியானத்துல உட்கார்ந்தா கொஞ்சம் நல்லா எடுபடும். ஆனா இது என்னன்னா இது கண்ணுக்கு நேரே பார்க்கக்கூடிய விஷயம். இது ஏதோ அதிர்ஷ்டம்னு தள்ளிவிட வேண்டாம். இந்த உள்ளம் ஆத்மாவோடு ஈடுபடவில்லை என்றால் ஈடுபடுவதற்கு 6 வாரம் வேலை பார்க்கணும். இந்த மனசு இருக்கு இல்லையா, ஆத்மாவோட ஈடுபடணும். ஈடுபடணும்னா குறைஞ்சபட்சம் 6 வாரமாவது வேலை பார்க்கணும். ஒண்ணு வேண்டாம், ஒருத்தருக்கு பிராக்சர் ஆயிடுச்சு, கையில மாவு கட்டு போட்டிருக்கா, போட்ட உடனே 15 மாவு கட்டு போடணும்னுவா. அதுக்கு ஒரு 4 வாரங்கள் ஆகும்னா, அப்ப 4 வாரம் ஆயிடுத்து. 4 வாரம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒழுங்கா கை வருமானா அப்ப இப்படியே வச்சுட்டு இருக்காருன்னு இப்ப முதல்ல இருக்கிறதே தேவைப்படுறது இன்னும் மோசமா போயிடும். அந்த 4 வாரம் இந்த கட்டா வித்தோம்னா கை இப்படி வராது. வரலையே சுவாமி, நீங்க முதலே நன்னா இருந்தது சுவாமி, இப்ப இன்னும் மோசமா இருக்குன்னா அதுக்கு மேல இன்னும் நிறைய காரியம் பண்ணணும். மெழுகு ஒத்தடம் கொடுக்கணும், சுடிநீர் ஒத்தடம் கொடுக்கணும், மெழுகு சூடாக்கி கொடுக்கணும், அதுக்கு மேல துணியை போட்டு ஒத்தடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸசைஸ் கொடுத்து 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 ஒரு அதுக்கப்புறம் என்ன ஒரு 15 25 45 நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கைக்கு நன்னா வருதுனும். ஒண்ணுமில்லாததை நம்ம பண்றோமோனும். அதே போல நம்ம கர்மயோகம் நன்னா பண்ண 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 சித்த சுத்தி ஏற்பட்டு அது ஞானத்தை கொண்டு போகும். சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் நன்னா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப நீங்க எனக்கு அடிபட்டுதோன்னு கையில இது பிரத்யட்சமா தெரியுது அடிபட்டது. அது மட்டும் இல்ல, அங்க எக்ஸ்ரே எடுத்திருக்கா, அதுல எலும்பு முறிவுன்னு காமிச்சிருக்கு. உடனே டாக்டர் என்ன பண்ணாரு, அதுக்கு இந்தந்த மாவு கட்டு போடணும், இந்தந்த மருந்து கொடுக்கணும், இந்தந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னார். சாப்பிட்டு வந்தேன், 2 மாசம் கழிச்சு அது சரியா போயிடுது அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி மனசுல அழுக்கு இருக்குன்னு எனக்கு என்ன சுவாமி, எங்க சுவாமி தெரியுது, கொஞ்சம் காமிங்க. மனசுல அழுக்கு இருக்கு, அந்த அழுக்க தொலைக்கணும். அந்த அழுக்க தொலைக்கிறதுக்காக நீ உன்னுடைய கர்மாக்களை பண்ணு. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, சஞ்சாவனம் முதல் கொண்டு ஒவ்வொரு கர்மாவும் பண்ணு. பண்ணியாச்சுன்னா அது உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசு அழுக்கு போகும்னா இது தெரியறதே சுவாமி, அது தெரியலையே சுவாமி. தெரிஞ்சா புரியுது. கையில பிராக்சர் ஆகுது, போட்டோ எடுத்தோம்னா எக்ஸ்ரே எடுத்தோம்னா தெரியறது, உடனே ஒரு மருந்து கொடுக்குறாரு சுமாராகுதுன்னு பிரத்யட்சமா தெரியறது. அது அந்த மாதிரி தெரியுது. இதுக்குதான் திருஷ்டம் அதிருஷ்டம்னு பேரு. திருஷ்டம் அதிருஷ்டம்னு பேரு. ஏன்னா நமக்கு கையில நன்னா அடிப்பட்டது தெரியறது மட்டும் இல்ல, 50,000 ரூபாய் செலவாக இருக்கு. பெருமை பண்ணிடுவாளா? செலவு பண்ணிருக்கோமானோ, இவ்வளவு தூரம் செலவு பண்ணிருக்கா, செலவு பண்ணி 48 நாள் கை சேர்த்துனா அப்ப இது நன்னா தெரியுது. ஆனா ஆத்ம சுத்தி ஏற்படணும்னா தெரியலையே சுவாமி. முதல்ல மனசுல அழுக்கு இருக்குன்னு தெரியறதா? தெரியல. அழுக்கு போயிடும். நீ நித்திய கர்மா நைமித்திகா பண்ண அழுக்கு போனீங்கன்றே, அதற்கு இதற்கு என்ன சுவாமி தொடர்பு? நான் என்னவோ பண்ணிட்டு இருக்கேன், இத பண்ணாதான் இது தொடர்பான்னா தொடர்புன்னு தெரியல சுவாமி. ஏன் சரி சுவாமி, எல்லாரும் இது 48 நாள் கழிச்சு பண்றோமோ பண்ணியாச்சுனா இது வரும் இப்படி என்ன சொல்லணும்னா அதுக்கு 48 நாள் இல்லது 2 மாசம் அல்லது 6 மாசம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பண்ணி பாருங்கன்னு சொன்னா அவருக்கு நம்பிக்கை வரணுமோ? நம்பிக்கை வரல. ஏன் நம்பிக்கை வரல? காலில் கையில பிராக்சர் ஆயிருக்கு, கட்டு போட்டா சரியாயிடும் நம்பிக்கை வந்துருச்சு. மனசுல அழுக்கு இருக்கு, கர்மயோகம் பண்ணுங்கோ அது சரியா போயிடும், உடனே ஞான யோகத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை வருதுன்னா வரல. ஏன் வரல? இது திருஷ்டம், அது அதிருஷ்டம். அதிருஷ்டம்னா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு நம்பிக்கை வர்றதில்லை. கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு நம்பிக்கை வருது. அப்ப அடிய சொல்றது கர்மயோகம் பண்ணு, அதனால ஆத்ம சுத்தி ஏற்படும், அதனால மனசுத்தி ஏற்படும். மனசுத்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் ஞான யோகத்திலே சொன்னேன்னு. இப்ப இதுக்குதான் பிரத்யட்சமா எங்கா தெரியறதுன்னா தெரியல. அது பிராக்சர் ஆயிருக்கு, கட்டு இருக்கு, சேர்த்து இருக்கேன்னா படம் எடுத்து பார்த்தா உடனே தெரியறது வரும்.
தெரியறதுனா அப்ப அந்த மாதிரி இதுக்கு என்ன சுவாமி காரணம்னா நம்புறதுக்கு இல்லைன்னா வாஸ்தவம் தான். நீங்க நம்புறதுக்கு இல்லைன்னா சரி. இத்தனை நாள் உங்களுக்கு இந்த சித்த சுத்தி ஏற்பட்டதா? ஏற்படல. சுத்த சித்தி ஏற்படல ஏனும் எத்தனையோ 48 நாள் போயிடுத்தணும் ஏற்படலையானோ. இப்ப கண்ணன் கீதையில சொல்லியிருக்கானோ இதை நித்திய கர்மா நைமித்திகா கர்மா பண்ணுங்கோ உங்களுக்கு ஏற்படும் சொன்னானோ. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லை. சரி கண்ணன் சொன்னான் அப்படின்னு ஒரு தடவையா பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு தடவை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்த உடனே அதோடைய எஃபெக்ட் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். திருப்பி தெரியும்னா முந்தியெல்லாம் நமக்கு வந்து அவ்வளவு ஞாபகமா வராது. இப்ப ஞாபகம் வருது. இப்ப ஞாபகம் வருது. தியானம் பண்றதுக்குண்டான புத்தியும் வந்திருக்கே, நிச்சயம் வரும். ஏன்னா அதிருஷ்டம் வந்து பகவானால கொடுக்கப்படுகிறது. நிச்சயம் வரும். அது பண்ண என்ன ஆகும்னா ஒரு 48 என்ன ஆகும்? 2 மாசம் ஆகும். 2 மாசம் 6 மாசம் ஆகும். 6 மாசம் 2 வருஷம் ஆகும். இந்த மாதிரி 2 வருஷம் போயிடுச்சுன்னா நல்ல கர்மயோகம் பண்ண சித்த சுத்தி ஏற்பட்டு ஆத்ம சாட்சாத்காரம் பூர்ணமா இருக்குது. ஏன்னா அதிருஷ்டத்தை பத்தி நம்ப மாட்டேங்கன்னு இருக்க வேண்டாம், நம்பலாம். அப்ப என்ன ஆகுது? சரியா போயிடுச்சு சுவாமி, முதல்ல என்னால தியானம் பண்ண முடியாம இருந்தது, இப்ப தியானம் பண்ணி முடியறது அப்படின்னு. ஏன்னா மனுஷனுக்கு முதல்ல புத்தி வந்து அதிர்ஷ்டத்துல போக அவனுக்கு எதுவா இருந்தாலும் சுவாமி எனக்கு நேரடியா இருக்க சொல்லுங்க, நான் பார்த்தாதான் சொல்லுவேன்னா பார்த்தாதான் பண்ணுவேன்னு எல்லாம் பண்ண முடியாது. ஒரு குழந்தை பறக்கிறது, அந்த குழந்தை 25 வயசுல இந்த நிலைக்கு வரணும்னு நான் பார்த்தாதான் பண்ணுவேன்னு யாராவது சொன்னா ஐத்தியன்னு அர்த்தம். அதெல்லாம் அதிர்ஷ்டத்தின் பேர தானே பண்றோமோ. அதனால தான் ஏன் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொன்னபடியா நான் ஏன் நம்ம டாக்டர்கிட்ட போறோமோனோ அந்த டாக்டர்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னா போறது வேஸ்ட். நல்லா காசு கொடுக்குறோம், ஆனா அவர்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையா? இது இத்தனையும் பண்ணதான் உடம்பு சரியா போறது. வெறுமனே சந்தியாவனம் பண்ணா கர்மயோகம் போயினா கண்ணுக்கு தெரிட்டியா சுவாமி? இப்ப இதுக்கு இந்த கையில பிராக்சர் ஆயிக்கணும், இதுக்கு நான் செலவழிக்கிறேன் 50,000 ரூபாய் செலவழிக்கிறேன், கண்ணுக்கு நல்லா தெரியுது. அப்ப 50 ரூபாய் செலவழிச்சு இதெல்லாம் பண்ணா நல்லா தெரியுது, நம்பிக்கை வருது. நீங்க 48 நாள் பண்ண சொல்றீங்க, 2 மாசம் பண்ண சொல்றீங்க, 6 மாசம் பண்ண சொல்றீங்க, ஆனா செலவே இல்லை, எந்த செலவும் இல்லை. ஏன்னா அப்ப எந்த செலவும் இல்லாம நமக்கு ஒண்ணு கிடைக்கும்னாலே அது நம்பிக்கை வராது. இந்த மாதிரி செலவழிச்சேன் அதனால இது கிடைச்சது அப்படின்னு நம்பிக்கை வந்துடும். ஒன்னும் செலவழிக்க வேண்டாம். சில மருந்துக்கெல்லாம் ஒன்றும் செலவே இருக்காது. நம்ம நித்தியபடியே சாப்பிடுறோமோ, உணவே மருந்துன்னு சில நிறுவனங்கள்லாம் இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுவா. ஆனா அவட்ட நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நித்தியபடி சாப்பிடக்கூடிய வஸ்துவே அந்த உணவு இருக்கணும், அந்த உணவே மருந்தா வச்சுக்கணும். அதுக்கு தகுந்தவரை இந்த உடம்பு இப்படி இருக்கா இந்த உணவு சாப்பிடலாம், இந்த உடம்பு இப்படி இருக்கா இந்த உணவு. நம்முடைய நாக்கு ருசிக்காக சாப்பிடுறது கிடையாது. நாக்கு ருசிக்காக சாப்பிட்டோம்னா உடம்பு தான் போயிடும். அப்பன்னா உடம்புக்கு எது ஏற்றுக்கொள்கிறதோ அதுவே மருந்தா போறதுனோ அது நம்பிக்கை வருதுனோ அதே மாதிரிதான் தெரியும். இது கிடைக்கிறோமோ இந்த நம்பிக்கை வர்றதில்லை. சரி சுவாமி, இந்த மாதிரி 48 நாள் 2 வருஷம் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் புரிய ஆரம்பம். ஆத்மாவை நினைக்க புத்தி வந்துடும். அப்ப பிரயத்தனம் பண்ணி தான் 2 பண்ணணும். அப்ப பிரயத்தனம் தான் கர்மயோகம். அதை செய்ய என்னாகும்? சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்டாலே ஞான யோகம், ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கிறதுனோ அதுதான் ஞான யோகம். அப்ப இடவிடாமல் ஆத்மாவை சிந்திக்க ஆத்மா இத்தகையது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதுக்கு அப்புறம் 2 விஷயம் புரியுது. என்ன புரியுதுன்னா அனைத்து ஆத்மாக்களும் சமம், சமூகம் சர்வபூதேஷு, அனைத்து ஆத்மாக்களும் சமம்னு புரியுது. அது மட்டும் இல்ல, ஆத்மா பகவத் சேஷபூதன் அதுவும் புரியுது. அப்ப அந்த சேஷியான பகவானுக்கு பக்தி பண்ணணும் என்கிற பக்தி யோகம் பிறக்கிறது. அவன் முதல்ல கர்மயோகம், அந்த கர்மயோகம் பண்ண சித்த சுத்தி ஏற்படுறது. சித்த சுத்தி ஏற்பட்ட உடனே ஞான யோகம் பிறக்கிறது. ஞான யோகம் பிறகுன்னு விடைவிடாமல் ஆத்மாவை சிந்திக்கிறான். ஆத்மாவை சிந்திக்க ஆத்மா எத்தகையதுன்னு புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சின்ற உடனே ஆத்மா எத்தகையதுன்னு புரிஞ்சுக்கின்ற உடனே அது என்ன ஆகுது? புரிஞ்சுக்க என்ன ஆகுது? நேர பக்தியில கூடவே மூடுறது. அதனால பக்தி யோகம் வருது அப்படின்னு தெரியறது. சரி சுவாமி,
இதை போல பக்தி யோசனை. இப்ப இதே போல வேறு சில சாதனங்களும் உண்டு. இப்ப கர்மயோகம் பார்த்தோம், ஞான யோகம் பார்த்தோம், பக்தி யோகம் பார்த்தோம். சுருக்கமா சொல்றேன். கர்மயோகம் என்பது நம்முடைய நித்திய நைமித்திக கர்மாங்கள் விடாமல் பண்ணி கொண்டிருந்தால் அந்தந்த காலத்துக்கு அவரவருடைய வர்ணங்கள் என்ன, அவருடைய ஆசிரமங்கள் என்ன, அதுக்கு தகுந்தாபல பண்ணி கொண்டு வந்தால் அதுவே கர்மயோகம். அது பண்ண 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 விடாமல் பண்ண 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 அது என்ன பண்ணும்? சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்ட உடனே ஞான யோகத்தில் கொண்டு போய் மூட்டும். ஞான யோகத்துக்கு கொண்டு போய் மூட்ட உடனே இடவிடாமல் நம்முடைய ஆத்மாவை நம்ம சிந்திச்சுட்டே இருக்கும். சிந்திக்க சிந்திக்க என்ன புரிஞ்சுக்கிறது? ஆத்மா எத்தகையது, எத்தகையது, ஞானம் என்ன, அதே ஒரு ஆனந்தம் என்ன, இதெல்லாம் ஆத்மாவுக்குள்ள புரிஞ்சுட்டு, அது மட்டும் இல்ல எல்லா ஆத்மாக்களும் சமன்னு புரியாது. அப்ப சமன்னு புரிஞ்ச உடனே பகவத் சேஷபூதன் ஜீவாத்மானு புரிஞ்சுக்கிறது. அப்ப சேஷியான பகவானுக்கு பக்தி பண்ணணுமே என்கிற பக்தி யோகம் பிறக்கிறது. மேலே பக்தி யோகத்தை செய்கிறான். இது வரைக்கும் கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, மூன்றையும் சுருக்கமா பார்க்கும். இதுவும் அந்த தர்மபூத ஞானத்தின் நிலைப்பாடு. இப்ப நமக்கு நீங்க என்ன சொல்றேன்னா, நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நாமெல்லாம் பிரபன்னர்கள். இது இப்ப ஏன் சுவாமி இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எழுதி வச்சிருக்காரு. தர்மபூத ஞானம் என்னென்ன பண்றேன்னு சொல்லியிருக்க, அதனால இதை சொன்னேன். சரி, இப்ப அதே போல வேறு சில சாதனங்களும் சொல்லப்படுகிறது. எதுக்கு சுவாமி? மோட்சத்துக்கு. வேறு சில பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் எப்படி சாதனமோ, ஞான யோகம் எப்படி சாதனமோ பக்தி யோகத்துக்கு, அதே போல அதே பக்தி யோகத்துக்கு வேறு சில சாதனங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சுவாமி சாதனங்கள்னா, கர்மயோகம் போல நாம சங்கீர்த்தனம் முதலானவைகளும் சாதனங்களாக சொல்லப்படுகிறது. நாம சங்கீர்த்தனம் பண்ற மூணு, நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்றா, நாம சங்கீர்த்தனம் பண்றா, அதெல்லாம் கூட ஒரு சாதனமா. ஏன்னா பகவத் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணா அது பக்தி யோகத்தில் கொண்டு போய் மூட்டும். அப்பன்னா பக்தி யோகம் பிறந்துதான் மோட்சம். இதெல்லாமே என்ன பதகம்? இதெல்லாமே பிரபக்தியை பத்தினது கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம இப்ப சம்பிரதாயமா பேசிட்டு இருந்தா கூட அப்படி சொல்றதெல்லாம் பக்தியை பத்தி, சாத்தியோபாயத்தை பத்தி. நாம யாருன்னா சித்தோபாய நிஷ்டர்கள், பிரபன்னர்கள், அதை பத்தி இப்ப சொல்லவே இல்லை. எல்லாம் பக்தி யோகி. அப்ப ஏன் சுவாமி சொல்றேன்னா எழுதி வச்சிருக்காளே, சொல்லித்தானே ஆகணும். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே இதெல்லாம் பக்கத்து பிரபக்தியை பத்தி சொல்ல, பக்தியை பக்தி சொல்றேன். பக்தியை உபாயமாக கொண்டு அதன் மூலம் மோட்சம் போறோமோ. அப்ப பக்தி ஏற்படுவதற்கு கர்மயோகம் என்ன, ஞான யோகங்கள் என்ன, இந்த ரெண்டு யோகங்களும் உதவுறது. அதே போல பக்தி ஏற்படுவதற்கு நாம சங்கீர்த்தனம் உதவுறது. அப்பன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம சங்கீர்த்தனம் நேரு முக்தி கொடுக்காது. ஏன் இதை என்ன சொன்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ மோட்சத்துக்கு வரணும்பா. நாம சங்கீர்த்தனம் நேரே மோட்சத்துக்கு போகாது, மோட்சத்தை கொடுக்காது. அதுக்கு என்ன பண்ணும்? அது பக்தி யோகத்துல கொண்டு போய் மூட்டும். அந்த பக்தி யோகம் தான் மோட்சோபாயமாக இருக்குமே தவிர நாம சங்கீர்த்தம் நேரே மோட்சோபாயம் கிடையாது. நான் புரிஞ்சுட்டேல? ஏன்னா இது சாஸ்திர சம்மதமே இல்லை. சாஸ்திரம் அது ஒத்துக்கலை. நாம சங்கீர்த்தம் என்பது பக்தி யோகத்தை கொடுக்கும். பக்தி தான் முக்தியை கொடுக்குமே தவிர நாம சங்கீர்த்தமே முக்தியை கொடுக்கும்னா கிடையாது, கிடையவே கிடையாது. அப்ப நாம சங்கீர்த்தம் என்பது பக்திக்கு அங்கம். அங்கி எது? பக்தி யோகம். அங்கம் எது? நாம சங்கீர்த்தனம். அப்ப அங்கியான அந்த மோட்சோபாயமாக இருக்கக்கூடிய பக்தி யோகத்தை நான் பிராபிப்பதற்கு நாம சங்கீர்த்தனம் அங்கமாக இருக்கிறது. ஆக பக்தி தான் மோட்சோபாயம். அதை கர்மயோகமும் கொடுக்கிறது, ஞான யோகமும் கொடுக்கிறது, அல்லது நாம சங்கீர்த்தனம் கொடுக்கிறது. இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணா பக்தி யோகத்தை கொண்டு போய் மூட்டும். கர்மயோகம் ஞான யோகம் பண்ணா பக்தி யோகத்தை கொண்டு போய் மூட்டும். இப்ப சில சாதனங்கள் சொன்னாரோ, இது பக்தி யோகம் பண்றதுக்கு கர்மயோகமோ ஞான யோகமோ அல்லாமல் வேறு சில சாதனங்களும் உண்டுன்னு பார்த்தோமோனோ. அந்த வேறு சில சாதனத்துக்குள்ளே முதல்ல பார்த்தது நாம சங்கீர்த்தனம் பண்ணா பக்தி யோகத்தை கொண்டு போய் மூட்டும். நாம சங்கீர்த்தனம் நேரே மோட்சோபாயம் ஆகாது, கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுக்கிறாரு. திவ்ய தேச வாசம் இருக்கே சுவாமி, அது என் திருவள்ளிக்கேன்னு இருக்கேன், அது என் திருவரணத்துல இருக்கேன். அப்ப திவ்ய தேசம் இருந்தா
அது மோட்சோபாயம்னா கிடையாது. திவ்யதேசம் இருந்தா என்ன ஆகும் சுவாமி? அதுவும் என்ன பண்ணும்? அதுவும் பக்தி யோகத்துல கொண்டு போய் மூட்டுன்றாரு. திவ்ய தேசத்துல இருந்தா அது பக்தி யோகத்துல போய் மூட்டுமா சுவாமி? ஒருத்தர் இருக்காரு ஸ்ரீரங்கத்துல, யாரோ ஒருத்தர் இருக்காரு, பக்தி யோகத்துல கூட மூட்டுமான்னா அவர் ஸ்ரீரங்கத்துல வெறுமே இருக்க மாட்டார். அடிக்கடி மணி அடிச்சுட்டு இருப்பா, அடிக்கடி உற்சவங்களும் போட்டு இருப்பா, அங்கங்க போஸ்டர் ஒட்டிட்டே இருப்பா. போய் என்னவோ நடக்கிறது, போய் பாப்பேன் போய் பாப்பேன்னு சன்னதிக்கு போவார். சன்னதிக்கு போனா அந்த பெருமாளுக்கு ஒரு வழக்கம் உண்டு, யார் வந்தாலும் உடனே ஈர்த்துவார். உடனே ஈர்த்துருவார். ஈர்த்த உடனே நிச்சயமா அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டே இருப்பேன். அடிக்கடி திருமஞ்சனம் நடக்கும், ஏகாதசி உற்சவம் நடக்கும். 4 உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள் யாருக்கு? நம்பெருமாளுக்கு. அந்த 4 உற்சவமும் பேசிப்போம். அடிக்கடி திருமஞ்சனம் நடக்கும். என்னென்ன உண்டு அதுக்கெல்லாம் போறோமோனோ, அப்ப அதுக்கெல்லாம் போய் போய் பகவானை சேவிக்கிறோம்னோ, அந்த பகவானுடைய பிரபாவத்தால் தான் இவருடைய அழுக்கு தொலைகிறது, மனசுல இருக்க அழுக்கு தொலைகிறது. அந்த அழுக்கு தொலைஞ்ச உடனே பக்தி பிறக்கும். பாருங்க, நாம சங்கீர்த்தனம் என்ன பண்றது? இப்ப கர்மயோகமும் ஞான யோகமும் என்ன பண்றது? பக்தியை பிறக்க வைக்கிறதுனோ, பக்தி யோகத்தை பிறக்க வைக்கிறதுனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம என்ன பண்றது? கர்மயோகம் என்பது நான் நித்தியப்படி பண்ணக்கூடிய நித்திய அனுஷ்டான விதிகள் என்ன, நைமித்திக அனுஷ்டான விதிகள் எதுனா ஒழுங்கா பண்ணிட்டே வந்தேன்னா என் மனசுல இருக்கிற அழுக்க நன்றா தொலைச்சி சித்த சுத்தி ஏற்பட்டு ஞான யோகத்தில் மூட்டி, அந்த ஞான யோகத்தால் நான் ஆத்ம சாட்சாத்தான் பெற்று ஆத்மாவை அடிக்கடி உணர்ந்து 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 மேலே 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 ஆத்மா பகவத் சேஷபூதன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது கொண்டு போய் எங்க சேர்க்கறது? பக்தி யோகத்தை மூட்டுறது. இது கர்மஞானங்கள் பண்றது. அதே போல நாம சங்கீர்த்தனம் என்ன பண்றதுன்னா, காவலில் புனலை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலில் பொழிதறி கொண்டு ஒரு நமந்தவர் தலைகள் மீது மூல குண்டு வைந்த முதல்வா நின்னாமம் கத்தன் தெரிவிக்கிறார் தொண்டர்படியாழ்வார் திருமாலையில முதல் பாட்டு. உன்னுடைய நாமத்தை கற்றபடியாலே யமபடர்களுடைய சிரசிலே என்னுடைய தாளை வைப்பேன் தெரிவிக்கிறார் இல்லையா? இது கூட என்னது என்னது இது என்ன பண்ணுது? அந்த நாம சங்கீர்த்தன வைபவத்தாலே பக்தி யோகத்துல கொண்டு போய் மூட்டும். அதே திவ்ய தேச வாசம், திவ்ய தேச வாசத்தால் என்ன பண்ணா, அடிக்கடி போய் பெருமாளை சேவிக்கிறானோ, உற்சவம் நடந்துட்டே இருக்கு, போய் போய் சேவிக்கிறானோ, அந்த பகவானின் பிரபாவத்தால என்ன செய்யறதுனா இவருடைய அழுக்கு தொலைகிறது. எந்த அழுக்கு தொலைகிறது? மனசுல இருக்கிற அழுக்கு தொலைகிறது. தொலைஞ்ச உடனே பக்தி பிறக்கிறது. ஆக இதுவும் ஒரு வழி. என்னென்ன வழி இருக்கு? என்னென்ன வழி இருக்கு நல்லா பார்த்துக்கோ. முதல் வழி கர்மயோகம் ஞானயோகம், 2வது வழி நாம சங்கீர்த்தனம், 3வது வழி திவ்ய தேச வாசம். அதனால்தான் திவ்ய தேசத்தியா இருக்கணும் இருக்கணும்னா, அப்ப திவ்ய தேசம் இருக்கிறதுனால மோட்சம் இல்லை. திவ்ய தேசம் இருக்கிறதுனால அந்த பகவத் பிரபாவத்தால நமக்கு பக்தி கிடைக்கிறது. அந்த பக்தியே நமக்கு முக்தி கொடுக்கறதுன்னு தெரிவிக்கிறார். சரி, இதற்கு மேல ஒண்ணு இருக்கு, ஒரு வழி இருக்கு, இன்னொரு வழி இருக்கு. இப்ப இதெல்லாம் சாத்தியோபாயங்கள், நம்முடைய பிரயத்தனத்தாலே நம்முடைய முயற்சியால பண்றது. கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, அதே போல நாம சங்கீர்த்தனம் என்ன, மேற்கொண்டு திவ்ய தேச வாசங்கள் என்ன, இதெல்லாம் நம்முடைய முயற்சியால பண்றது. இன்னொரு வழி இருக்கு, கடைசி வழி. இது இத்தனையும் முடியல சுவாமி. முடியலன்னா அதாவது கர்ம ஞான யோகங்களை என்னால பண்ண முடியாது சுவாமி, எனக்கு அந்த சக்தி கிடையாது, பண்ண முடியாது. சரி, அது பண்ண முடியாது. திவ்ய தேசத்துல இருக்கலாமோனோ? எங்க சுவாமி இருக்கிறது? நான் ஏதோ பொட்ட காடு ஒண்ணு, அந்த காட்டுல இருந்திருக்கேன், திவ்ய தேசம் என்னால இருக்க முடியல அப்படின்னு. சரி, திருநாமத்தையா சொல்லலாமான்னா அதுவும் சொல்றது இல்லை. திவ்ய தேசமும் இல்லை, ஊரிலேன் காடு இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரினேன் பாதமூலம் பட்டினேன் பலகமூர்த்தி. அதனால திவ்யதேச வாசமும் இல்லைன்றார், ஊரிலேன் காணில்லைன்றார். சரி, கர்மஞானம் யோகங்களா இருக்கான்னா நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படின்னு தெரியும், அதையும் பண்ணல. சரி, அதுக்கு திருநாமத்தையா சொல்லலாமான்னா போதெல்லாம் போது கொண்டு உன் புன்மடி புனைய மாட்டேன், அது என்ன திருநாம சங்கீதம் பண்ணல. அப்ப என்ன செய்யலாம்? என்ன ஆனா பகவான் திருவடியை பற்றி மோட்சோபாயமாக மோட்சத்துக்கு போகணுன்ற ஆசை மட்டும் இருக்கு. மோட்சத்துக்கு போகணுன்ற ஆசை மட்டும் இருக்கு. ஆனா கர்மயோகமும் ஞான யோகமும் பண்ணல. இதெல்லாம் சாத்தியோபாயம். அப்படி சொல்றது எல்லாமே பக்தி விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். பிரபக்திக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப கர்மஞான பக்தி யோகம் பண்ண முடியல, எனக்கு அந்த சக்தி இல்லை, பண்ணல. சரி, திவ்யதேசம் வரணும்னா திவ்யதேசம் வரணும் போல சுவாமி, எங்க ஒரு மூலையில இருக்க,
சரி நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டிய அதெல்லாம் பண்ணவே இல்லை சுவாமி. என்ன அப்ப என்னதான் பண்ணலாம்? என்னதான் பண்ணலாம்? சரணாகதி தான். அப்ப நம்ம வழி கொஞ்சம் நேரம் இல்ல. ஆனா சரணாகதி பண்றான். சரணாகதி தான். சரணாகதி பண்ணினா இது இது எந்தெந்த ஸ்தானத்திலிருந்து பக்தியை பிறப்பித்ததோ அந்த ஸ்தானத்தில் சரணாகதியும் பக்தியை பிறப்பிக்கும். புதுசா சொல்றீங்க சுவாமி. நீங்க சரணாகதி பண்ணா பகவான் நேர மோட்சம் கொடுக்க மாட்டாரா? இப்ப நீங்க சரணாகதி பண்ணா பக்தி பிறக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம். அப்ப இந்த சரணாகதி வேறு, அந்த சரணாகதி வேறு. என்னன்னு நிதானமா கேளுங்கோ. அதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கு முதல்ல. கொஞ்சம் நிதானமா கேட்டதா ஒவ்வொன்னு புரியும். யதீந்திர மத தீபிகான்றது சாமானிய கிரந்தமே கிடையாது. ஆனா நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இதுலயே ஞாபகம் வச்சுட்டு கேட்டா மாத்திரம் இல்ல, ஒரு தடவை கேட்டா மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது திருப்பி திருப்பி அந்த ஒரு சுவாமி அதை நல்லா உங்களுக்கு நெட்ல போட்டு இருக்காரு, அது திரும்பி திரும்பி நீங்க கேட்கலாம். கேட்டாதான் புரியும். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது சரணாகதி பண்ணா இப்ப கர்ம ஞானங்கள் என்ன அது ஸ்தானத்துல என்ன பண்றதோ பக்தியை கொண்டு போய் மூட்டுறதுனும், திவ்ய தேசவாசம் பக்தியை கொண்டு போய் மூட்டுறதுனும், நாம சங்கீர்த்தன பக்தியை கொண்டு போய் மூட்டுறதுனும், அதே போல சரணாகதி பண்ணா அதுவும் நேரம் பக்தியை கொண்டு போய் பிறப்பிக்கணும். அப்பன்னா இப்ப கர்மயோகம் என்ன ஞான யோகங்கள் அங்கங்களாக இருந்து பக்தி மோட்சம் கொடுக்கிறது. நல்லா பாத்துக்கோ. கர்மயோகம் என்ன ஞான யோகம் என்ன, இந்த இரண்டும் அங்கங்களாக இருந்து கொண்டு அங்கியான பக்தி மோட்சத்தை கொடுக்கிறது. அதே போல நாம சங்கீர்த்தனம் அங்கங்களாக இருந்து கொண்டு பக்தி யோகத்தை பிறப்பித்து மோட்சம் கொடுக்கிறது. திவ்ய தேசவாசம் அங்கமாக இருந்து கொண்டு பக்தி மோட்சத்தை கொடுக்கிறது. அதே போல சரணாகதி அங்கமாக இருந்து கொண்டு பக்தி மோட்சத்தை கொடுக்கிறது. புரியுதா சுவாமி? சரணாகதி அங்கமாக இருந்துன்னா சரணாகதி அங்கமே இல்லைன்னு தானே சொல்ற சுவாமி. இப்ப என்ன சரணாகதின்னு என்னது? பகவத் கிருபை. நீயே எனக்கு உபாயமா இருக்குன்றது பகவத் கிருபை தானே. அந்த பகவத் கிருபை, அந்த பகவத் கிருபை ஈஸ்வர கிருபை, அந்த கிருபையை நாம் சரணாகதி பண்ணி ஈஸ்வர கிருபையாலே அதை அங்கமாக கொண்டு பக்தி மோட்சம் கொடுக்கும். அப்ப ஈஸ்வர கிருபை என்ன பண்ணும்? என்ன பண்ணும் சுவாமி? பகவத் கிருபை என்ன பண்ணும்? கர்மஞான யோகங்கள் என்ன பண்ணித்தோ அது பண்றது. திவ்ய தேசவாசம் என்ன பண்ணித்தோ அது பண்ணும். நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணித்தோ அது பண்ணும். சுவாமி சரணாகதி பண்ண நேரம் மோட்சம் இல்லையா? நீங்க பக்தி பெருக்கும் பக்தி பெருக்கும் பக்தி தான் மோட்சத்தை கொடுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. ஆமா, இந்த சரணாகதி வேறு, அந்த சரணாகதி வேறு. இப்ப நாமெல்லாம் சரணாகதி பண்ற போனோம். தாபகா புண்டகா திருதா நாமகா பஞ்சோ யாகசிய பஞ்சமகான்னு சொல்றியா? இப்ப இந்த சரணாகதியா இது என்ன? அந்த சரணாகதி இல்ல. ஆச்சாரண்ட சரணாகதி பண்ற போனோம், அந்த சரணாகதி இல்ல. அப்ப சரணாகதி என்பது ரெண்டு விதம் பிரபக்தி. ரெண்டு விதமான பிரபக்திகள் உண்டு. ஒன்னு அங்க பிரபக்தி, இன்னொன்னு சுதந்திர பிரபக்தின்னு பேரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தேகம் வந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப அங்க பிரபக்தி சுதந்திர பிரபக்தின்னு இருக்கு. இப்ப கர்மயோகமோ ஞான யோகமோ பண்ண 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 பக்தி யோகத்துல முட்டி பக்தி யோகம் மோட்சோபாயமா இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. அதே போல நாம சங்கீர்த்தனம் பண்ண 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 கர்மஞான யோகங்கள் என்ன பண்ணித்தோ அதே நாம சங்கீர்த்தனம் பண்ணி பக்தியை மூட்டு விட்டு பக்தி மூலமா நம்ம மோட்சத்துக்கு போறோம். திவ்யதேசவாசம் என்ன பண்றதுன்னா திவ்யதேசவாசமும் அந்த பகவதுடைய அனுகிரகத்தாலே என்னது பக்தி யோகத்துல மூட்டி அந்த பக்திவனுக்கு மோட்சோபாயம் வந்து மோட்சத்தை கொடுக்கிறது. அதே போல சரணாகதி எது? பகவத் கிருபை. அந்த பகவத் கிருபை என்ன பண்றதுன்னா அந்த பகவத் கிருபை இருந்து இருந்து உபாயமாக எது அங்கமாக இருந்து கொண்டு எது அங்கியான பக்தியை மூட்டி அந்த பக்தி மோட்சோபாயமா இருக்குன்னு சாமி. பகவத் கிருபை அங்கம்னு சொல்லலாமான்னு? ஆமா, இந்த பிரபக்திக்கு அங்க பிரபக்தின்னு பேர். இன்னொன்னு சுதந்திர பிரபக்தின்னு இருக்கு. ரெண்டு பிரபக்தி இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இனிமே சொல்ல போறது உன்னிப்பா கேட்டால்னா அப்ப இதெல்லாம் சொன்னது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்ப என்ன பார்ப்போம். இப்ப பகவானிடத்துல சரணாகதி பண்ணினால் பக்தி ஆரம்பிக்கும். பக்தி ஆரம்பிச்ச உடனே விரோதிகள் போறது எங்க? கர்மயோகமோ ஞான யோகமோ பண்ணா
விரோதி தொலைகிறதுனும், விரோதி தொலைஞ்ச உடனே பக்தி பாபங்கள் தொலைகிறதுனும், பாபங்கள் தொலைஞ்சனே பக்தி மோட்சம் கொடுக்கறதுனும். அதே போல பகவான்கிட்ட சரணாகதி பண்ணா என்ன பண்ணா, அது என்ன பண்ண அங்கமா, பக்தி யோகத்துக்கு அங்கமாக சரணாகதி பண்ணினா விரோதி எல்லாம் தொலைகிறது. தொலைஞ்ச உடனே பக்திக்கு கொண்டு போய் மூட்டுறது, அந்த பக்தி மோட்சம் கொடுக்கிறது. சரி, பெருமாள் சரணாகதி பண்றேன், பக்தி ஆரம்பத்திற்கு தடங்களாக இருக்கும் பாபங்களை தொலைப்பார். இதத்தான் கண்ணன் அகம் சர்வபாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுஷகா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுஷகா. நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்து விடுவிக்கிறேன். எல்லா பாபங்கள்னு சொன்னதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பக்தியை ஆரம்பிப்பதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்களிலிருந்து போக்குகிறேன், நீ சரணாகதி பண்ணு அப்படின்னு அர்த்தம். சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு மாம் ஏகம் சரணம் பிரஜா, என் ஒருத்தனையே சரணமாக பத்து. அகம் துவா, நான் உன்னை சர்வபாபேப்யோ, எல்லா பாபங்கள் நின்றும் மோட்சயிஷ்யாமி சர்வபாபேப்யோ மோட்சயிஷ்யாமி, எல்லா பாபங்களும் உன்னை விடுவிக்கிறேன், சோகப்படாது. இதுதான் கண்ணன் சொன்ன வார்த்தை. அப்பன்னா இந்த சரணாகதிக்கு பேர் என்ன பேரு? அங்க பிரபக்தின்னு பேரு. இந்த சரணாகதிக்கு அங்க பிரபக்தின்னு கீதையில், பகவத்கீதையில் சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்துக்கு அங்க பிரபக்தின்னு பேரு. அங்க பிரபக்தின்னு பேரு. அப்படின்னா பக்திக்கு அங்கமாக செய்யும் பிரபக்தி அங்க பிரபக்தி, பக்திக்கு அங்கமாக செய்யும் பிரபக்தி அங்க பிரபக்தி. ஆனா நாம் இதை நம்ம ஆச்சாரத்தை பண்றது இது கிடையாது. கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பிரபக்தியை தான் நம்ம ஆச்சாரம் பண்றோமான இது கிடையாது. இது 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 நமக்கு இல்ல, வேறு யாரோ ஒருத்தருக்கு. வேறு யாரோனா யாரு? தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடையணும் என்று எதிர்பார்க்கிறார்களே அவர்களுக்குத்தான் இது. ஆனா ஆனா இந்த சாஸ்திரத்துல இருக்கும் எந்த வயலும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுவாமி இது அங்க பிரபத்தின்னு சொன்னேன். இன்னொரு பிரபத்தி இது சுதந்திர பிரபத்தின்னு பேர். இன்னொரு பிரபத்திக்கு சுதந்திர பிரபத்தி. அந்த சுதந்திர பிரபத்தி நேரே மோட்சத்தை கொடுக்கும். நேரே மோட்சத்தை, அது பக்தியெல்லாம் மூட்டாது. பகவான் சுதந்திரனா இருந்து கொண்டு, பகவான் உபாயமாக இருந்து கொண்டு என்னுடைய பாவங்களை போக்கி என்ன பண்றான்? அவனே எனக்கு மோட்சத்தை அளிக்கிறான். இது சுதந்திர பிரபத்தின்னு பேரு. ஆனா பக்தி யோகம் மூலமா போனா அந்த பக்தி யோக போவதற்குண்டான பாவங்களை தொலைக்கிறோமோ, அந்த பாவங்களை தொலைப்பதற்காக சரணாகதி. அந்த சரணாகதி அங்க பிரபக்தி. மோட்சம் போவதற்காக ஒரு சரணாகதி, அந்த சரணாகதி சுதந்திர பிரபக்தி. என்ன புரியுதா? ரெண்டு பிரபக்தி. பிரபக்தினே சரணாகதி. ஒரு பிரபக்தி அங்க பிரபக்தி. நான் பக்தி யோகம் தான் எனக்கு மோட்சோபாயம். ஏன்? என்னுடைய பிரயத்தனத்தாலே என்னுடைய முயற்சியால பகவானை அடைய போகிறேன். இந்த எண்ணம் என்கிட்ட இருக்கு. அந்த எண்ணம் என்கிட்ட இருந்தா எல்லாத்தையுமே நான் பகவான்கிட்ட சப்மிட் பண்ண மாட்டேன். சரணாகதி பண்றேன். என்ன சரணாகதி பண்றேன்? சுவாமி நான் பக்தி யோகம் பண்ணணும். பக்தி யோகத்துக்கு முன்னாடி பாவங்கள் நிறைய கூடி இருக்கு. அந்த பாவங்கள்லாம் தொலைக்கணும். அந்த பாவங்களை தொலைக்கும் பொருட்டு பக்தி யோகம் தான் மோட்சோபாயம். அந்த பாவங்களை தொலைக்கும் பொருட்டு நான் உன் திருவடியை பத்துகிறேன். நீ அந்த பாவத்தை தொலை. அந்த பாவத்தை எந்த நிலையில தொலைக்கிறான் பகவான்? கர்மஞான யோகங்கள் எந்த நிலையிலிருந்து தொலைக்கிறதோ அதே ஸ்தானத்தில் நின்று கொண்டு பகவான் அந்த பாவத்தை தொலைக்கிறான். தொலைச்ச உடனே என்ன பண்றது? பக்தி யோகம் கிட்டுகிறது. அந்த பக்தி யோகத்தின் மகாத்மியத்தாலே நான் மோட்சத்துக்கு போயிடுறேன். இதுக்கு அங்க பிரபக்தின்னு பேர். ஆனா இதுவும் பிரபக்தி தான். அப்ப பிரபக்தி ரெண்டு வகைன்னு தெரியுது. பிரபக்தி ரெண்டு வகைன்னு தெரியுது. சரி சுவாமி, அங்க பிரபக்தி சுதந்திர பிரபக்தின்னு சொல்லிட்டேனே. சுதந்திர பிரபத்தினா நேரே மோட்சபாயம். நான் நேரம் பகவான் திருவடி பத்தினேன். சுவாமி எனக்கு மோட்சம்னு கொடுத்துடுறேன். கொடுத்துட்டேன். இன்னொருத்தரிடம் என்ன? சுவாமி திருவடி பத்துறேன். எதுக்கு? எனக்கு பக்தி யோகம் வேணும், அப்பதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். சரி திருவடி பத்தினேன், உனக்கு பக்தி யோகம் கொடுக்குறேன். பக்தி யோகம் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்?
உன் பக்தி யோகம் போவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாவத்தை தொலைக்கிறேன்னு அர்த்தம். இது அங்க பிரபக்தி. தொலைச்சுட்டேன், தொலைச்ச உடனே நான் பக்தி யோகத்துக்கு போனேன், அது மோட்ச பாயா எடுத்து மோட்சம். சரி சுவாமி, இதுல பக்தி யோகத்தால மோட்சம் போகணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? என்னன்னோ பண்ணி 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 போகணுமோன்னு அது கஷ்டம் இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன்? பிரபக்தியை பத்துறேனே. சரி, பிரபக்தி பத்தி மோட்சம் பேசுறேன்னா எந்த சுகமும் இல்லையே. நான் எத்தனையுமே பண்ண வேண்டாமே. பக்தி யோகத்துக்கு வர வேண்டாம், கர்ம யோகத்துக்கு வர வேண்டாம், ஞான யோகத்துக்கு வர வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எல்லாம் பகவான் திருவடி. உன்னார் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேன். அந்த அளவுக்கு வந்துட்டு வரணும். வந்துட்டு நான் மோட்சத்துக்கு போயிடுறேன். சரி பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன நான் எது இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, அவர் கேட்கிறார், இந்த மாதிரி எல்லாருமே வந்துருவாளே, அப்ப பக்தி யோகம் வீணா போயிடுது. இதான் அவர் கேள்வி. பிரியத்துக்காக சுலபமா ஒரு வஸ்து கிடைக்கிறது, ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வஸ்து கிடைக்கிறது. ஒரு பொருள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பொருள் கிடைக்கிறது, அதே பொருள் சுலபமா கிடைக்கிறது. இப்ப ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சுவாமி அது என்னமா சுவாமி, சுலபமா கிடைக்கிறத விட்டுட்டு நம்ம சிரமப்படணுமா? வேண்டாமே அப்படின்னு சுலபமா கிடைக்கக்கூடிய வழிக்கு தானே போவா. அதே போல சுலபமா கிடைக்கிறது எது? பிரபக்தி, சுதந்திர பிரபக்தி. சமப்பட்டு கிடைக்கிறது எது? அங்க பிரபக்தி. அதுக்கு யாரா போவால? போக மாட்டே சுவாமின்னா போவான்ற. என்னமா சுவாமி போவான்னா போவா. எதுக்குன்னா அவருடைய சுவாதந்திரம் விட்டு கொடுக்காது. ஒண்ணு வேண்டாம். நானே ஒரு 10 மாடி கட்டியிருக்கா, மாடி மேல ஏறி போகணும், அது படிக்கட்டுலாம் போட்டிருக்கா. பக்கத்திலேயே படிக்கட்டுக்கு பக்கத்துல லிப்ட் வச்சிருப்பான். பார்த்திருக்கேன், லிப்ட் வச்சிருக்காருன்னு. சில பேர் என்ன பண்ணுவா? லிப்ட்ல போயிடுவா. அநேகமா நிறைய பேர் லிப்ட்ல தான் போவா. ஆனா சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம், தன்னால முடியாது, இது தன்னால முடியாது, நீ இது வேணா லிப்ட்ல வந்துக்கோ, நான் படிக்கட்ட உனக்கு முன்னாடி வரேன் பாருங்க, வேற பரவாயில்ல. நிறைய பேர் பார்க்கணும், அவளுக்கு அந்த சக்தி இருக்கணும். அதனால அங்க பிரபக்திக்கும் ஆள் உண்டு, சுதந்திர பிரபக்திக்கும் ஆள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த 10 மாடி போகணுன்றதுக்காக இவர் லிப்ட்ல தான் போவார், படிக்கட்டுல ஏற மாட்டார்னா படிக்கட்டே கட்டி இருக்க வேண்டாமே, கட்டி வச்சிருக்கானோ அதுல போறவானே இருக்கா. இல்ல இன்னும் கேட்டா சில நிறுவனத்துலாம் சில வேலை ஆட்கள்லாம் நீ லிப்ட்ல வரப்படாது, படிக்கட்டுல தான் வரணும். அவளுக்கு உடற்பயிற்சிக்காக சொல்லலாம், அல்லது லிப்ட்ல போயாச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகும், அதனால சொல்ல எத்தனையோ காரணம் இருக்கும், சொல்லியிருக்கலாமோ. ஆனா அவ வச்சுட்டு இருக்காளோ, இப்ப படிக்கட்டும் உபயோகப்படுறதுனோ. அதே போல இந்த மாதிரி சாத்தியோபாயம் சித்தியோபாயம் ரெண்டுமே உபயோகப்படும். படிக்கட்டுல ஏறி போறா பரவரா, அது ஒரு பிரயத்தனம் மட்டும் மோட்சம் போகணும்னு இருப்பா, ஒண்ணுமே இல்லாம மோட்சம் போறான். ஆனால் பிரபக்தி என்பது என்ன தெரியுமா? துளி கூட சுவாதந்திரம் இருக்கப்படாது, துளி கூட சுவாதந்திரம் இல்லாம இருக்கணும். ஏன்னா நான் என்கிற எண்ணம் மொத்தமா தொலைக்கணும். அதான் பிரபக்திக்கு. பிரபக்தி அதாவது நம்ம என்ன இருக்கிறோம், பிரபக்தி என்றது ரொம்ப சுலபந்தான் சொல்றோம், சுலபந்தான், வாஸ்தவம் தான். ஆனா அதுலயும் சில சிரமங்கள் உண்டு. நம்ம பகவான் தான் எல்லாம், அனைத்தும் பகவான் தான் பண்றான்னு ஒத்துக்கணும் இல்லையா? எல்லாம் பகவான் தான். பிரபக்தி இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அனைத்தும் பகவான் தான் பண்றார் அப்படின்னு ஒத்துக்கணும். அது சுலபத்துல மனுஷனுக்கு புத்தி ஒத்துக்குமானா ஒத்துக்க. நான் பண்ணேன் சுவாமி, ஒண்ணுல ஒரு உபயம் பண்ணட்டுமே. போன வருஷம் புஷ்பமே இல்லை சுவாமி பெருமாளுக்கு, அந்த உபயகார் சரியாவே பண்ணல, இந்த வருஷம் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, பெருமாள் என்னமா ஜொலிக்கிறார் பாருங்க. அவர் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா? உண்மையைதான் சொன்னார். ஆனா இந்த வார்த்தை சொல்லலாமா? இதையும் தொலையணும், இந்த சுவாதந்திரம் இல்லாம இருக்கணும். இது மனுஷனுக்கு இல்லாம இருக்குமான்னா அது புத்தி ஒத்துக்காது. அகங்காரம் அமக்காரங்கள் சுலபத்தில் தொலையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? பிரபக்தி என்ன ரொம்ப சுலபம் நினைக்கிறோம். சுலபந்தான். கர்மஜான பக்தி யோகத்தை காட்டிலும் பிரபக்தி சுலபமே. படிய சொல்றது எல்லாமே தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுகள். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்லுவாங்க, எட்டியந்திரமதை தீபிக்கான்னு வச்சுட்டு இவர் பிரபக்தி இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, வேதாந்த விசாரம் இல்லையா அப்படின்னா இது தர்மபூத ஞானத்தினுடைய வெளிப்பாடு நிலைப்பாடுகள் தான் சொல்லிட்டு இருக்கேன். பிரபக்தி ஆகணும், அந்த பிரபக்திக்குள்ளே அங்க பிரபக்தி சுதந்திர பிரபக்தி அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம சுதந்திர பிரபக்தி வச்சு சொல்லிட்டு இருக்கோம். இதுன்னா என்ன சுவாமின்னா எல்லாத்தையும் தொலைக்கணும், போனோம் அகங்காரம் தொலைக்கணும். அது தொலைக்கிறதுக்கு சுலபம்னா அது சுலபம் கிடையாது. என்ன, பகவானை பார்த்து எல்லாம் நீதான்,
அப்படின்னு ஒரு எண்ணம் வரணுமோனோ, எல்லாம் நீதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணுமோனோ. வரணுமானா, சுவாமி நான் சிரமப்பட்டு படிச்சேன், சிரமப்பட்டு உத்தியோகம் பண்ணி சம்பாதித்தேன், சிரமப்பட்டு நான் வந்து பிள்ளைகளை வளர்த்தேன், சிரமப்பட்டு நான் இந்த இடத்துக்கு போனேன், சிரமப்பட்டு அவளை நல்லா படிக்க வச்சு அவளை பெரிய மேன்மையான ஒரு போஸ்டுக்கு கொண்டு வந்தேன். எல்லாமே இருக்காதா யாரா? இது இத்தனையும் விடணும். சுலபத்துல விடுறதுக்கு மனசு வருமானம் வராது. அந்த மனசு வந்தவன் தான் பிரபன்னன். அடியனுக்கு இல்லை. அப்ப இந்த பிரபன்னன் இல்லையா? பிரபந்தம் பிரபன்னன்னு சொல்லிண்டே நாமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? பிரபன்னன், சரணாகதி பண்ணினவன், நான் தான் சுதந்திர பிரபக்தி பண்ணினவன் சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா அது நித்தியமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கூடவே என்ன இருக்கு? அகங்காரம் அமகாரம் இருந்துட்டே இருக்கு. அப்ப உண்மையிலே நம்ம பிரபன்னா இருக்கலாம்னா யோசனை பண்ணிதான் பார்க்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பக்தினா கட்டமாச்சே சுவாமி, பிரபக்தினா சுலபமாயிட்டே சுவாமி, எல்லாரும் பிரபக்திக்கு வந்துருவாங்கன்னா அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா பக்தி பிரத்யட்சமா தெரியுது, பக்தியில ஒரு நம்பிக்கை வந்துடும், பிரபக்தியில நம்பிக்கை வராது. ஏன் நம்பிக்கை வராதுன்னா, பிரியத்துக்கா சொல்றேன், நான் 4 நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டபடியாலே அதுக்கு கூலி 1000 ரூபாய் சுவாமி. 4 நாள் கஷ்டப்படுறது நம்பிக்கை வருது, 4 நாள் கஷ்டப்பட்டு சுவாமி கூலி 1000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஒருத்தர் என்ன சொன்னார்? சுவாமி மாசம் முழுவதும் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், மாசத்துல 30வது நாள் ஒரு பெட்டி ஒண்ணு கொடுக்குறேன், அது அந்த திருக்கொடியில ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கோ, உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துடுறேன். நம்பிக்கை வருமா? இதுதான் பிரபக்தி. மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி. ஒன்னும் பண்ண வேண்டாம், எத்தையும் பண்ண வேண்டாம், எதையும் பண்ணாம நீங்க இருங்கோ, உங்களுக்கு மோசம் கொண்டு வரும். நம்பிக்கை வருமானா? நம்பிக்கை வராது. ஒண்ணு வேண்டாம், நம்ம டாக்டர்கிட்ட போறோமோனோ, அந்த டாக்டரே உனக்கு உடம்பெல்லாம் நல்லதான் இருக்கு, ஒன்றும் பண்ண வேண்டாம், வெறுமை வெந்நீரை சாப்பிடுங்கோ, மோரை சாப்பிடுங்கோ, பாலன்னா இது பாலில் வந்து கொஞ்சம் மஞ்சளை போட்டு சாப்பிடுங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி. இவர் டாக்டரே இல்லை, 2 ஊசி போடணும், 2 சீட்டு எழுதி கொடுக்கணும், இந்தந்த டெஸ்ட் இந்த சீட்டு எழுதி கொடுக்கணும், மருந்து பெரிய அடுக்கடுக்கா 15 மருந்து எழுதி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தாதான் இவர் டாக்டர் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிலை இருக்கு நமக்கு. இல்லைன்னா டாக்டர் இல்லைன்னு சொல்லுவோம். இதுதான் பிரபக்தியுடைய நிலை. ஏன்னா அவ்வளவு தூரம் மொத்தத்தை தொடர்ச்சி வருவானா, பிரபக்தி என்றதுக்கு பேசத்துக்கு ரொம்ப நன்னா இருக்குமே தவிர, ஆனா உள்ளத்தில் அது வந்து ரொம்ப பெருசு. நாம பார்க்கும் நிலை, பிரபக்தி நிலையே வேறு. நாம ரொம்ப சுலபமா பிரபக்தி நினைக்கிறோம், ஆனா அது பண்ணுவது ரொம்ப சுலபம், பக்தி பண்றது ரொம்ப கஷ்டம்தான். பிரபக்தி பண்றது சுலபம், பக்தி பண்றது, ஆனா புரிவது சுலபம் பக்தி, புரிவது ரொம்ப சமம் எது? பிரபக்தி. நம்பிக்கை வராது. நம்பிக்கை வருமானா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சுவாமி, உழைக்க வேண்டாம், ஆனா சம்பளம் உண்டுன்னு சொல்லியாச்சுன்னா என்ன சுவாமி வரும்? கொடுக்குறாரு அவரு, நம்ம எதுவுமே உழைக்க வேண்டாம், 1ஆம் தேதி ஏன்னா சம்பளம், அதான் மோட்சம். 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறாரு, மோட்சம் கொடுக்க போறாருன்னா மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி மோட்சம். அதனால பிரபக்தி என்பது நம்பிக்கை வர்றது சமந்தான். நம்பிக்கை வராமல் தான் நாம் பிரபக்தி சரணாகி பண்றோம். என்ன எழுதிட்டார் பாருங்க. நம்ம நம்பிக்கை வராம தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்பிக்கை வராமனா எல்லாத்தையும் விட்டுருக்கேன, அவனே கதி அப்படின்ற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கோமான்னா ஒண்ணு வேண்டாம் சுவாமி. ஒரு பிரபன்னன் உடம்புக்கு வந்துருச்சு, அவன் தான் கொடுத்துருக்கா என்கிற எண்ணத்தோட பேசாம இருக்கணுமானோ? அடியே இல்லை. உடனே உடம்புக்கு வந்துருத்தா சுவாமி, அது எந்த இடத்துல வந்து, உடம்புல எந்த இடத்துல வந்துருத்து? நெஞ்சுக்கு வந்துருத்தா, காலுக்கு வந்துருத்தா, கண்ணுக்கு வந்துருத்தா, மூக்குக்கு வந்துருத்தா, கைக்கு வந்துருத்தா, அதுக்கு தகுந்த டாக்டர்ஸ் இருக்காலும் அவளை தேடிட்டு போறேன். சுவாமி ஒரு டாக்டர் இருக்காரு, எல்லாத்துக்கும் அவர் தான். யார் இது? மருத்துவனார் என்ற மாமணி வண்ணன், மருந்தும் பொருளும் அமுதமும் தானே, நிர்வாணம் பேஷதம் பிஷக்கு, இத்தனையும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்ப மருத்துவனா என்ற மாமணி வண்ணன் இருக்கான, அவன்கிட்ட போலாமன்னா வரலி. ஆனா நம்மளாம் பிரபன்னு சொல்லிட்டு, அடியேன்னு சொல்றேன், உங்களை சொல்லல, பிரபன்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த மகா விஸ்வாசம் வரணும். பகவான் ரட்சித்தே தீர்வன். பகவான் அவ பிரபத்தில நம்பிக்கை வர சமம், நம்பிக்கை வர சமம். அந்த அடிப்படையில மகா விஸ்வாசம் வரணும். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சீதி விஸ்வாசகா.
விசுவாசம் வரணுமோனோ அந்த விசுவாசம் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதான் முக்கியம். அது வந்தா தான் பிரபத்தியே பலிக்கும். அது வரலாம் பிரபத்தி பலிக்காது. நம்ம சந்தேகப்பட்டு இருந்தாலே டாக்டர் கூட வைத்தியம் பார்க்க மாட்டோம். அவன் நீங்க ஊசி குத்தின்னு இருக்கிறது வேலை செய்யுமா செய்யாதா, இந்த மருந்து கொடுக்கறதுல இது வேலை செய்யுமா செய்யாதா, உங்களுக்கு தெரியுமா உனக்கு தெரியாதான்னு கேட்டா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார். அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அப்ப மகா விசுவாசம் என்ன பண்ணும், பகவான் கண்டிப்பாக செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆக பிரபக்தியே என்ன பாருங்க, அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்துட்டா சுவாமி சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னது 600 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 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 கிரந்தம். அவர் என்ன சொல்றாரு, அந்த நம்பிக்கை வந்ததா தெரியலையே அன்னைக்கே. இனி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் அடியருக்கு இல்லை. கேட்க வேண்டிய அவசியம் பிரபக்தி மகா விசுவாசம் ஏற்படும். அந்த விசுவாசம் என்ன குறையவே கூடாது. ரட்சித்தே தீர்வன். இப்பதானே காத்தால பார்த்தோம் பிரகலாதன் சரித்திரத்துல, இந்த தூண்ல உண்டுன்னா சலிக்காம உண்டுன்னு சொன்னாரோ மகா விசுவாசம். மகா விசுவாசம் அந்த விசுவாசம் அந்த இல்லையா. ஆக பிரபக்தி என்பது அங்க பிரபக்தி. பக்திக்கு அங்கமாக விதிக்கப்பட்ட பிரபக்தி அங்க பிரபக்தி. இன்னொரு பிரபக்தி அதைத்தான் நம்ம பண்றோம். அதுக்கு பக்திக்கு அங்கமாக பிரபக்தி நான் பண்றது கிடையாது. பக்திக்கு அங்கமாக பண்ணப்பட்ட பிரபக்தி யார் சுவாமி பண்ணுவா, விஸ்வாமித்திரர் பண்ணார், வசிஷ்டர் பண்ணார், அர்ஜுனன் பண்ணார், இவாலாம் பண்ணியிருக்கான். ஆனா நாம பண்றது எது, சுதந்திர பிரபக்தி. சுதந்திர பிரபக்தி அப்படின்னா இத பண்ணி பாபங்கள் தொலைச்சு மோட்சமும் கிடையாது. இத பண்ணினாலே நேரே மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும். சுதந்திர பிரபக்தி. அங்க பிரபக்தி என்னென்ன, பக்தி யோகம் பக்தி யோகம் போவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய அந்த பாபத்தை தொலைப்பது அங்க பிரபக்தி. அது பண்ணதுக்கு அப்புறம் பக்தி யோக நாயகனும் அது மோட்சத்தை கொடுக்கிறது. ஆனா சுதந்திர பிரபக்தி அதெல்லாம் எந்த பாபத்தையும் தொலைக்காது. அப்ப நம்ம பகவான் தான் எல்லாமே, எல்லாமே பகவான் தான். அப்ப அவர் பார்த்து என்ன பண்ணுவார், அவர் மோட்சத்தை கொடுக்குறாரு. அப்ப இத பண்ணினா நேரே மோட்சோபாயத்தை கொடுக்கும். அதுதான் சுதந்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம், சர்வ பாபேபியோ மோட்சயிச்சா மோட்சசகா சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிச்சா மாட்சுசகா. அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிச்சாமி மாசுஷகா இருக்கணும். சர்வ பாபிய இந்த சர்வ பாபியோகிலிருந்து மாசுஷகா வரைக்கும் என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா, 2 விதமான அர்த்தம் எடுத்துக்கலாம். சுதந்திர பிரபக்திக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம், அங்க பிரபக்திக்கும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அங்க பிரபக்திக்கு என்ன அர்த்தம்னா, அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிச்சாமி அப்படின்னு சொல்லிருக்கலையா, எல்லா பாபங்களிலிருந்து முன்னை விடுவிக்கிறேன், கண்ணனுடைய வார்த்தை. அப்ப அங்க பிரபக்திக்கு எல்லா பாபங்களில் நின்றும் என்னை விடுவிக்கிறேன்னா என்ன அர்த்தம், பக்தி யோகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எல்லா பாபத்தில் நின்றும் உன்னை விடுவிக்கிறேன் அர்த்தம். இது அங்க பிரபக்திக்கு. சுதந்திர பிரபக்திக்கு என்ன சுவாமி இதுக்கு அர்த்தம், சர்வ பாபேபியோ மோட்சயிச்சாமி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மோட்சத்துக்கு தடங்கள், மோட்சம் அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய மொத்த பாபத்தையும் போக்குகிறேன் அர்த்தம். ஒரே சப்தம் தான், ஒரே சப்தம் தான். சர்வ பாபேபியோ மோட்சயிச்சாமி. அங்க பிரபக்தியா இருந்தா பக்தி யோகத்துக்கு தடங்களா இருக்கக்கூடிய பாபம். அதே சுதந்திர பிரபக்தியா இருந்தா மோட்சம் அடைவதற்கு படங்களாக இருக்கக்கூடிய பாபங்கள். அப்ப அங்க 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 பிரபக்திக்கு பக்தி யோகத்துல கொண்டு போய் மூட்டுறது. அதே சுதந்திர பிரபகத்துக்கு நேரே பகவான் நமக்கு மோட்சத்தை கொடுத்துடுறது. இது சுதந்திர பிரபக்தியுடைய நிலை. சரி சுவாமி, அப்படிப்பட்ட அப்ப மோட்சம் இது கிடைக்கிறார். இதத்தான் என்ன பண்ணாரு, இத சில கிரந்தங்களை எம்பெருமானார் சர்வபாபியோ சப்தத்துக்கு அங்க பிரபத்தியா சொன்னார். ஒரே ஒரு இடத்துல சர்வபாபிய சப்தத்துக்கு மோட்சோபாயமா சொன்னார். என்ன சுவாமி கிரந்தங்கள், ஒண்ணுமில்லை. கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், இதெல்லாம் அங்க பிரபக்தி தான். கீதா பாஷ்யம் இருக்கு இல்லையா, ஒண்ணும் இல்லை. கீதா பாஷ்யம் சுவாமி எம்பெருமானார் பண்ணியிருக்கார். 700 ஸ்லோகத்தையும் எம்பெருமானார் கீதா வியாக்கியானம் பண்ணியிருக்கார்.
அந்த கீத வியாக்கியானத்துல சர்வதர்மா பரித்தியத்த ஸ்லோகத்துல அங்க சுதந்திர பிரபக்தியா சொல்லியிருக்காருன்னா இல்ல, சுதந்திர பிரபக்தியா சொல்லவே இல்லை. அங்க அங்க பிரபக்தியா தான் எம்பெருமானோட வியாக்கியானமே இருக்கு. அப்படின்னா நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் சர்வதர்மா பரித்தியத்த ஸ்லோகம் சமஸ்லோகார்த்தம் சமஸ்லோகார்த்தம் சொல்லிட்டு இருக்காரு சார். நம்ம பூர்வாச்சாரம் அதை எடுத்து என்ன பண்ணினா அத சுதந்திர பிரபக்தியா எடுத்துட்டா அது வேற இடத்துல. ஏன் அதே எம்பெருமானாரே சுதந்திர பிரபக்தியாவும் சொல்றாரு. அது எங்க சுவாமி கீதா பாஷ்யத்துல அந்த பிரபக்தியா சொன்னாருன்னு சொன்னீர், வேதார்த்த சங்கிரகத்துல அந்த பிரபக்தியா சொன்னாருன்னு சொன்னீர், ஸ்ரீபாஷ்யத்துல அந்த பிரபக்தியா சொன்னாருன்னு சொன்னீர். அப்ப சுதந்திர பிரபக்தி எங்க சொல்லியிருக்கார்? கத்தியத்ரயம். கத்தியத்ரயத்துல சர்வ பாபேபியோ மோட்ச இச்சாமி என்கிற கத்தியத்ரயத்துல என்ன பண்ணா அவரு அந்த கத்தியத்ரயத்துல சுதந்திர பிரபக்தியா சொன்னார். ஏன் அங்க அங்க பிரபக்தியா சொல்லியிருக்கார்? கீதா பாஷ்யத்திலேயோ வேதார்த்த சங்கிரகத்திலேயோ ஸ்ரீபாஷ்யம் முதல்ல கீதா பாஷ்யம் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா கீதை தான் கண்ணன் சொன்னது. அங்கேயே சுதந்திர பிரபக்தியா சொல்லியிருக்கலாமான்னா கண்ணனுடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளப்படிதான் அங்க வியாக்கியானம் பண்ணணும். ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலாசிரியருடைய அபிப்பிராயம் என்ன, அந்த அபிப்பிராயத்தை காட்டின மாற்று கருத்து சொன்னா அது வியாக்கியானமே கிடையாது. நூலாசிரியர் யாரு? கண்ணன் பெருமான். கண்ணன் பெருமான் அர்ஜுனனுக்கு என்ன சொன்னா? ஏ அர்ஜுனா, பக்தி யோகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள் தொலைநடி நீ சிரமப்பட்டு இருக்கியா? ஆமாம். அப்ப ஒண்ணு பண்ணு, என் திருவை பக்தி சர்வதனை எல்லா தர்மங்களையும் விடு, என் ஒருத்தனையே சிரமமாக பத்து. நீ பத்தினியாரா என்ன பண்ணுவேன்? சர்வ பாபியோ மோட்ச இஷ்டாமி. உனக்கு மோட்சம்னா என்னதாக விடுதலைன்னு அர்த்தம். எல்லா பாவங்கள் நின்று விடுதலை அளிக்கிறேன். எதிலிருந்து? பக்தி யோகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லா பாவங்களும் உன்னை விடுதலை அளிக்கிறேன் அப்படின்னு சரணாகதி. அந்த சரணாகதி அங்க பிரபக்தி அப்படின்னு பேரு. சரி, அப்ப ஏன் சுவாமி கண்ணனே அந்த மாதிரி சொல்லியிருக்கான்? அப்ப சரணாகதி இல்லையா? உண்டு, சுதந்திர பிரபக்தி உண்டு. அப்ப சுதந்திர பிரபக்தியே கண்ணன் பெருமான் சொல்லியிருக்கலாமே, ஏன் அங்க பிரபக்தி சொல்லணும்னா அங்க பிரபக்தி தான் அர்ஜுனனுக்கு ஏற்றது. அவன் சுதந்திர பிரபக்தி பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னா அவன் சத்திரியன், அவன் சுவாதந்திரத்தை விட்டவனா கிடையாது. நான் அவனுக்கு சத்திரியன் மட்டும் இல்ல, அவனுக்கு என்னன்னா அவனை எதை காண்டீபத்தை பிடிச்சா யாரையும் எதிர்க்கக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்கு. அப்ப சக்தி இருக்கு இல்லையா? நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்லாதபடியா நமக்கு என்ன சுதந்திர பிரபக்தி தான். அவனுக்கு சத்திரியனா இருக்கிறபடியாலே தன்னுடைய முயற்சியாலே தன்னுடைய பிரயத்தனத்தாலே பகவானை அடையலாம். அது மட்டும் இல்ல, அர்ஜுனன் ரொம்ப சுதந்திரன், சத்திரியன். இவனால மொத்தத்தையும் விட்டுட்டு வர முடியுமானா வர முடியாது. சர்வதர்மான் பரித்தியத்தை எல்லாத்தையும் விடணுமோ, விட்டுட்டு வர முடியுமானா. அதனால கொஞ்சம் சுவாதந்திரம் இருக்கு அர்ஜுனனுக்கு. சுவாதந்திரம் இருக்கிறபடியாலே பக்தியை பண்ணிக்கோ, பக்தியை பண்ணிக்கோ, பக்தியை பண்ணிக்கோ அப்படின்னா. அப்ப யாராருக்கு என்னென்ன வந்து ஒத்துவோமோ அதை தான் கொடுக்கணும், எதை தான் கொடுக்கணும். இப்ப நம்மகிட்ட அதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஒண்ணும் இல்லை, உமக்கெல்லாம் இது கிடையாதுன்ற நம்மளாம் பார்த்தேன்னா உமக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உமக்கு என்ன வேண்டியிருக்கு? சுதந்திரம். நீ என்ன சுவாதந்திரியமா? உனக்கு என்ன வேண்டியிருக்கு? ஒன்னும் தேவையில்லை. நீ என்ன பரதந்திரன், திருவடியை 10 அப்படின்னு நமக்கு சொல்றான். அப்பனா நம்மகிட்ட சுதந்திர பிரபக்தி. அர்ஜுனிடத்திலே அங்க பிரபக்தின்னு பேரு. அது சொன்னா அப்ப யாராருக்கு இப்ப ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி தொலைணும்னா எல்லாருக்கும் எழுதுகட்டார்க்கும் ஏழே கடுக்காய், எழுதுகட்டார்க்கும் ஏழே கடுக்காய்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த கடுக்காய் கொடுத்தா சரியா. ஏன்னா அவர்களுக்கு நெஞ்சு வலி, கடுக்காய் தேய்ச்சி போடுன்னா சரியா போயிடுச்சு, நிஜமாக சரியா போயிடுச்சு. இன்னொருத்தருக்கு வயத்த வலி, கடுக்காய் தேய்ச்சி போடுனாரு, போட்டாரு, போயிடுச்சு, அவரே போயிட்டு. என்ன சுவாமினா எல்லாருக்கும் ஒரு எழுதுகட்டாருக்கு ஏழே கடுக்காய் கிடையாது. அவரவருக்கு தந்த ஒண்ணுமே ஒரே ஜரத்துக்கு மாத்திரையை மாறும் தெரியுமா? மாத்திரை மாறுது கிடையாது. அப்ப அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய வியாதி வேறு, நமக்கு இருக்கக்கூடிய வியாதி வேறு. அவனுக்கு சுவாதந்திரம் இருக்கு, அதனால அவனுக்கு அங்க பிரபக்தி. நமக்கு ஒரு துளியும் ஒண்ணுமே இல்லையே, ஏதா இருந்தா தானே, ஒண்ணும் கிடையாது இல்லையா? ஆனா சுவாதந்திரம் விட்டவனா நம்ம இருக்கணும், அதான் நமக்கு சுதந்திர பிரபக்தி. அர்ஜுனனுக்கு சொன்னது அங்க பிரபத்தி. இரண்டாம் ராமானுஜர் எழுதியிருக்கார், ரெண்டுமே ராமானுஜர் அங்க பிரபத்தி எழுதியிருக்கார், சுதந்திர பிரபத்தி எழுதியிருக்கார். ஒரு சில புத்தகத்துல அங்க பிரபத்தி,
ஒரே ஒரு புஸ்தகத்துல கத்தியத்திரயத்துல சுதந்திர பிரபத்தி. ஆக சுவாமி கொண்டு யாரையும் பிரபத்தி, ஆனா இதுல என்ன தெரிவிக்கிறானா, எம்பெருமான என்ன சொல்கிறார் சுவாமி ராமானுஜர், யாரையும் பிரபத்தி விடாதுன்றார். பிரபத்தி யாரையும் விடாதுன்றார். ஏன் சுவாமி? பக்தி நிஷ்டனுக்கும் பிரபத்தி உண்டு. அப்பன்னா பக்தி நிஷ்டனும் பிரபத்தி உண்டு, பிரபன்னனுக்கும் பிரபத்தி உண்டு. பிரபன்னனுக்கு பிரபக்தி உண்டுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரபன்னன்னு சொன்னா பிரபக்தி தான். பக்தி நிஷ்ட பிரபக்தி உண்டான அங்க பிரபக்தி இருக்கே, அங்க பிரபக்தி பண்ணித்தானே அவன் பக்தி யோகத்துக்கு போயிருக்கணும். அப்ப அங்க பிரபக்தி பண்ணித்தான் ஆகணும். அப்ப சரணாகதி பிரபக்தி பண்ணித்தான் ஆகணும். ஆக ரெண்டு பேருக்கும் சரணாகதி விடாது. பிரபன்னனுக்கும் சரணாகதி விடாது, பக்தி யோக நிஷ்டனுக்கும் சரணாகதி விடாது. அப்ப சரணாகதி என்பது ஞானத்தின் நம்ம விஷயத்துக்கு வந்துடும், ஞானத்தின் பரிபக்குவமான நிலை. அததான் என்ன தெரிவிக்கிறார் தர்மபூதன் சாமி. எவ்வளவு தூரம் கொண்டு வந்து கடைசியில் இதுல கொண்டு வந்து சேர்க்க, நம்ம எங்க இருக்கோமோ அதை இதுல இருந்துடணும். இந்த சுவாமி அடிக்கடி சொல்லுவார், நீ எங்கேயாவது சுத்தி சுத்தி போயிட்டு என்ன ஆரம்பிச்சு அதை விட்டுரும், எந்த டிராக்ல இருக்கு. அப்படின்னா இந்த அங்க பிரபக்தியோ அதே போல எந்த நிலையா இருந்தாலும், பக்தி யோகமோ ஞான யோகமோ கர்ம யோகமோ எதுவா இருந்தாலும் அது தர்மபூதத்தின் ஞானத்தின் வெவ்வேறு நிலைகள், வெவ்வேறு நிலைப்பாடு அப்படின்னு தெரிவித்தார். இப்ப இதெல்லாம் என்ன, ஞானத்தின் பரிபக்குவமான நிலை. ஆனா பக்தி யோகம் பண்ணணும்னா அதுக்கு அஷ்டாங்க யோகம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு சிரமங்கள் வரணும். அஷ்டாங்க யோகம் சொல்லப்பட்டிருக்கு. யம நியமன ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, அஷ்டாங்க யோகம் பேரு. யம நியமன ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, அந்த அஷ்டாங்க யோகம் 8 அங்கங்களோடு கூடியது. 8 அங்கங்களோடு கூடியதுதான் இது அஷ்டாங்க யோகம்னு பேரு. 8 அங்கங்கள். அது வந்து பக்திக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அந்த பக்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? தைலதாராவது அவிச்சன்ன சுச்சி சந்தான ரூபம்னு சொல்லியிருக்கு. தைலதாராவது அவிச்சின்ன சுச்சி சந்தான ரூபம். என்ன ஒடுக்கு விடுறோமோனோ, மேலிருந்து எண்ணெய் விடுறோமோனோ, ஒரு பெரிய டப்பா இருக்கு, டப்பா இருந்து எண்ணெய் வந்துட்டு இருக்கு, 16 லிட்டர் சின்ன டப்பா இருக்கு, எண்ணெய் விட்டாச்சுன்னா பிசிறு தட்டாம வந்துட்டே இருக்கும். அதே அந்த டப்பாக்குள்ள நீங்க தீர்த்தத்தை விடுவோம், அது பிசிறு தட்டின்ண்டே இருக்கும், பிசிறு தட்டின்ண்டே வந்துட்டு இருக்குமானோ. அப்ப எண்ணெய் விட்டா எப்படி அது பிசிறு தட்டாம வந்துட்டு இருக்கோ, அதை போல என்ன இருக்கணும், பகவானை நீ தியானிக்கணும். அதை போல நீ பகவானை தியானிக்கணும். ஒரே நினைவோட அந்த பாவம் வேணும். அந்த பாவம் இருந்தா தான் என்னது பக்தியோகமே சித்திக்கும். ஆக அதுல பிசிறே கிடையாது இல்லையா, தடங்கள் இருக்கப்படாது, இடையோடு இருக்கப்படாது, பிசிறு இருக்கப்படாது இல்லையா. ஆக பகவான் அப்படி தியானிக்கணும். அந்த நினைவே நமக்கும் அவனுக்கும் பாலம். அந்த நினைவே நமக்கும், அந்த பாலத்துல பிரிவே கிடையாது. எப்பவும் சதா ஸ்வர்ஷஞ்சி சூரயகான்னு எப்பவும் பகவானுடைய நினைவேக்கும். பக்தி யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். நம்ம என்னமோ ரொம்ப சிரமம் நினைச்சுட்டு இருக்கோம், ரொம்ப சிரமம். அப்படி அவனுடைய நினைவு இருந்துட்டே இருக்கும், பிரிவே இருக்காது, தடங்களே இருக்கப்படாது. அந்த நினைவு எப்போதும் இருந்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நினைவு அடுத்த நிலையில போகணும், இந்த நினைவு அடுத்த நிலைக்கு போகணும். இது சுத்திசத்தான ரூபம். ஒவ்வொரு நிலையும் மாற்றி மாற்றி போகணும். பக்தி வருவதற்கு 8 அங்கங்கள் தேவை. 8 அங்கங்களோடு இன்னொன்னு சொல்றார், இன்னொரு 7 இருக்கு. இன்னொரு 7 என்ன சுவாமி? சாதன சப்தகம்னு பேர். 8 அங்கங்கள் சொன்ன அஷ்டாங்க யோகம், 8 அஷ்டாங்க யோகம் சொன்னோம். இன்னொன்னு சாதன சப்தகம். சாதன சப்தகம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு பக்தி ஏற்படுறதுன்னு. பக்தி என்ன? அந்த பக்தி அந்த 8ம், அதே போல இந்த சாதனம் என்று சொல்ல சாதன சப்தகம் என்று சொல்ல 7, மொத்தம் நம்ம 15 பார்க்கணும். அஷ்டாங்க யோகம் 8, சாதன சப்தகம் 7, 15 பார்க்கணும். இதைத்தான் பக்தின்னு சொல்றான். சாதன சப்தகம் கூட்டல் அஷ்டாங்க யோகம் 15, இந்த 15 தான் பக்தின்றார். இது இத்தனையும் எதுக்கு சொல்றாருன்னா, இது இத்தனை எதுக்கு சுவாமி நம்ம பண்ண போறோமா? நம்மால பண்ண முடியாதுன்னு விடுவதற்காக இது எத்தனை சொல்லிட்டு இருக்காரு சுவாமி. அதை நீங்க எதுக்கு சுவாமி சொல்லிட்டு இருக்கேன்? நம்மால பண்ண முடியாதுன்னு விட்டுடுங்க, சொல்ல வேண்டாம்னா. ஏன்னா பிரபக்தி தான் என்னால் முடியும் தெரியும். சரி சுவாமி, இந்த பக்தியை சொல்ல வேண்டாமேன்னா, இந்த சொல்லலைன்னா என்ன தெரியுமாகும்? நம்ம பிரபக்தியை லேசா எடுத்துருவோம். இவ்வளவு சிரமப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு
பக்தி சொல்லி முடிச்சு எவ்வளவு சிரமப்பட்டு மோட்சத்துக்கு போறனோ அந்த மோட்சத்தை சுலபத்துல பிரபக்தி கொடுக்கிறது. இவ்வளவு சிரமப்பட்ட அஷ்டாங்க யோகம் என்ன, சாதன சப்த பக்தி யோகத்துக்கு மட்டும், அதுக்கு முன்னாடி கர்மயோகம் இருக்கு, அது கர்மயோகம் தாண்டி ஞான யோகம் இருக்கு, அது தாண்டியதுக்கு அப்புறம் அஷ்டாங்க யோகம் என்ன, சாதன சப்தகம் என்ன, அந்த 15 பார்க்க போறோம், சுமாரதான் பார்க்க போறோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு மோட்சத்தை போறோமோனோ அப்படிப்பட்ட மோட்சத்தை சுலபத்தை கொடுக்கறது. சுலபத்தை கொடுக்கறதுன்னு சொன்னாதான் இவன் ஒருவனே வருவான். இவ்வளவு சிரமமா சுவாமி, அவ்வளவு சிரமம் அப்படி வரணும். அதற்காக தான் சொல்ல போறாளே தவிர ஓ இவெல்லாம் பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக நமக்கெல்லாம் பக்தி கிடையாது. பக்தி இல்லைன்னா பிரபன்னனுக்கும் பக்தி உண்டு. அந்த பக்தி உபாய பாவம் அல்ல, உபேய பாயம். பக்தி பண்றதே பிரயோஜனம். பக்தியான பகவானை அடைவது கிடையாது. பக்தி எதுக்காக பண்ற, பகவத் ஆனந்தத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறது தவிர நமக்கும் பக்தி உண்டு, அவனுக்கும் பக்தி உண்டு. அந்த பக்தி உபாயம், இந்த பக்தி புருஷார்த்தம். நமக்கு இருக்கு, நமக்கு என்ன பிரபஞ்சனுக்கு இருக்கணும் அப்படின்னு வச்சது. அந்த மாதிரி அப்பதான் இவ்வளவு சமமா இருக்கக்கூடிய மோட்சானந்தத்தை சுலபத்தை கொடுக்குறாளா அப்படின்னு சொன்னாதான், அதற்காக தான் சொல்ல போறார். ஆனா கண்ணன் சொல்வது என்ன தெரியுமா, நீங்க என்னவோ நினைச்சுட்டு இருக்கேள், என்னது பக்தி யோகம் ரொம்ப சிரமம் சொல்லிட்டு இருக்கிற, ராஜவித்யா ராஜபுத்தியம் முதலாளி கண்ணன் செய்யற. கண்ணன் சொல்றான் பக்தி அர்ஜுனா, பக்தியை பண்றது ரொம்ப சுகமா அர்ஜுனா, ரொம்ப சுகமா இருக்கும் அர்ஜுனா. நான் எவ்வளவு சுகமோ அதை போல பக்தி பண்றது அத்தனை சுகம். நான் ஆரம்ப தசையிலேயே சுகமா இருக்கும், அதற்கு மேற்கொண்டு கடைசியா பரமசுகமா இருக்க போறது பக்தி அப்படின்னு தெரிவிக்கிறாளியா. உன் கண் முன்னாடி என்னை கொண்டு வந்து நிறுத்துறது அர்ஜுனா பக்தி. உன் கண் முன்னாடி என்னை கொண்டு வந்து நிறுத்துறதும் அதுதான் பக்தி. மன்மனா பவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷதி யுக்தம் ஆத்மானம் மத் பராயணகா. அப்ப இது 9ஆம் அத்தியாயத்துல தெரிவிக்கிறார். மன்மனாப மத்பக்தகா. அப்ப பக்தி என்ன பண்ணும்னா, மேற்கொண்டு அஷ்டாங்க யோகம் என்ன, சாதன சப்தகம் என்ன, பிரபக்தி, இது எல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜீவாத்மாவுக்கு வரணும். ஜீவாத்மா என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தர்மம் புத்த ஞானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவாத்மா பார்க்கணும் என்னன்றது மேற்கொண்டு பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார் திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதார்கள் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் வந்தால் அவசியம் கேட்டு பிரார்த்திக்கிறேன். धन्य स्वामी भाग्यम. அடியன் சுவாமி நமஸ்காரம். சொல்லுங்க கிருஷ்ணன். சுவாமி இப்ப இந்த பக்தி யோகம் வந்து ஒரு சாத்தியோபாயம் சொல்றேன் இல்ல, சாத்தியோப்ப நம்மளுடைய முயற்சியில பண்றது. பட் அங்க கூட வந்து முயற்சி பண்ணி பக்தி மட்டும் தான் கொடுக்குது. அங்க வந்து பக்தி வந்து பெருமாளுடைய திருவுள்ளத்தை குளிர வைத்து அதன் மூலமா தானே கிடைக்கும். அப்ப அது ஒரு மறுபடியும் அங்கேயும் பெருமாளுடைய இதுதானே, பெருமாள் தான் கொடுக்கிறார். ஆனா உன்னுடைய பக்திக்கு மெச்சி கொடுக்கிறார். உன்னுடைய பக்திக்கு மெச்சி கொடுக்கிறார். ஓ இப்படி இப்படி நான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன், இந்த பக்தியை கண்ணா நான் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அந்த பக்தியை பண்ணியிருக்கான், அதனால நான் கொடுக்கிறேன், அதனால கொடுக்கிறேன். அதான் பெருமாள் தான் போய் கொடுக்கிறாரு. அப்ப உபாயம் பெருமாள் தானே, அப்ப பக்தி கிடையாது. ஆனா பெருமாள் கொடுத்தே ஆகணும். அந்த பக்தியை சாஸ்திரம் சொன்னபடி நான் பக்தி பண்ணியாச்சுன்னா, இது போல இப்ப இரண்ய கசிப்புக்கு வரத்தை கொடுக்குறான் பிரம்மா, கொடுக்காம இருக்கலாமோனோ, சிரமம் வரப்போறது பிரம்மாவுக்கு தெரியாது தெரியுமோனோ, ஆனா பிரம்மா கொடுத்துதானும். அதே போல இவ சாஸ்திரத்தை சொல்லிட்டார், இன்னென்ன படி பண்ணா இன்னென்ன மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அது இல்லைன்னு சொல்லியாருன்னா சாஸ்திரம் பயித்து போயிடும். அதனால சாஸ்திரப்படி கொடுக்கணுன்றதுக்காக பகவான் கொடுத்துடுறான். அப்பவும் பகவான் தான் கொடுக்குறார். பகவான் தான் கொடுக்குறாரு. பட் சாஸ்திரம்ன்ற அந்த இது அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுத்துறாரு. இப்ப நாம ஏன் இதை சொல்றோம்னா, இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. இப்ப அடைய சொன்னதுக்கு இதுக்கு இந்த காலட்சேபமே பாதிக்கு மேலதான், முதல் பாதிலாம் சரியா தான் இருந்திருக்கு, பாதிக்கு மேலே அவ்வளவுதான சம்மந்தமே இல்லை. ஆனா ஏன் சொல்றோம்னா, இவ்வளவு சிரமப்பட்டு பெறக்கூடிய அந்த மோட்சத்தை சுலபமா கொடுக்கிறார் பிரபக்தி அப்படின்றது தான். அதுதான் பிரபக்தினா என்னன்னு பார்க்கணும். பட் அந்த
பக்தியில சொல்லப்பட்ட அந்த சாஸ்திரமா சொல்லப்பட்ட இதை செய்யறது எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவுக்கு மகா விஸ்வாசம்ன்ற ஒரு இது வந்து அதுவும் கஷ்டமா இருக்கு சுவாமி. எங்க மகா விஸ்வாசம் இருக்கிறாரு? அதே அதான் சொல்றா, மகா விஸ்வாசம் வருது அவ்வளவு சுலபம் கிடையாது. நாம என்னமோ ரொம்ப சுலபம்னு நினைக்கிறோம். பிரபக்தி சுலபம் சுலபம்னு நினைக்கிறோம். சுலபம்தான். எந்த விதத்துல? அந்த எண்ணம் வரணுமோ. இது புத்தி விசேஷம் தானே. பக்தி என்பது செயல்பாடு, பிரபக்தி என்பது புத்தி விசேஷம். என்னைக்குமே செயல்பாடாது ஓரளவுக்கு சரியா வந்துடும். நான் சிரமப்பட்டா பண்ணிடுவேன். ஆனா புத்தி விசேஷம் வருமானா ரொம்ப சிரமம். ஒத்துக்க மாட்டா. எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணுமே சுவாமி. கிட்டத்தட்ட நான் கையால் ஆகாதவன் அப்படின்ற நிலைதான் பிரபக்தி. ஓப்பனா இதுதான் சொல்லணும். நான் கையால் ஆகாதவன் சுவாமி அப்படின்னு சொல்றதுதான் பிரபக்தியே. அந்த மாதிரி எண்ணம் வரணுமான்னா இவன்கிட்ட சுவாதந்திரம் ஒரு துளி இருக்கப்படாது இல்லையா? அது வருமானா அதை விட்டவன் தான் பிரபன்னன். அவளை சுலபத்துல வராது. அதனாலதான் மகா விஸ்வாசம் வைங்கோ, மகா விஸ்வாசம் வைங்கோ பூர்வாச்சாரம் தெரிவிப்பதற்கு இதுதான் காரணம். அந்த விசுவாசம் வைங்கோ வைங்கோ சொல்றதுக்கு காரணம் இதே தான் காரணம். ஏன்னா அதுல நம்பிக்கை வந்துடும், இதுல நம்பிக்கை வராது. இப்ப அங்க பிரபத்தில வந்து பக்திக்கு உண்டான தடைகளை நீக்கிறதுக்கு நம்ம பிரபத்தி பண்றோம். அது பேர் அங்க பிரபத்தி. அதே பேர் மகா விஸ்வாசம் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிரபத்தி பண்றோம்னு வச்சுங்க. அப்படிலாம் இருக்காது. மகா விஸ்வாசத்துக்கு பிரபத்தி கிடையாது. ஏன் சொல்றேன்னா மகா விஸ்வாசம் உன்னுடைய புத்தி, உன்னுடைய புத்தி, உன்னுடைய புத்திக்கு பிரபத்தி பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் காலட்சத்துக்கு வரணும், காலட்சத்துக்கு வரதுக்காக நான் பிரபக்தி பண்றேன் சுவாமி, அது கூட பண்ணிடலாம். ஆனா என்னுடைய புத்தி வரத்துக்காக பிரபக்தி பண்றேன் சுவாமி, எங்க சேரதா பாருங்க, சேரவே சொல்ல. அப்ப உனக்கு புத்தி வரத்துக்காக பிரபக்தி பண்றேன்னா உனக்கு ஆறாவது அறிவே கொடுத்திருக்க வேண்டாமே. அதை கொடுத்துட்டு திருப்பி இதை கேட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன பண்ணணும்? நீ ஒரு பைத்தியமா இருக்கணும், ஒண்ணுமே தெரியாது சுவாமி அப்படின்னா அப்ப பகவான் ஏற்றுக்கும். அப்ப பகவான் அந்த நிலை வந்தவன் தான் பிரபன்னன். அந்த நிலை வரணும். என்ன வேணா மனித ஏது வேணா, இது உன் சொத்து, உன் சொத்து. இங்க வச்சாலும் சரி அங்க வச்சாலும் சரி. எம்மா வீட்டு இந்த இந்த எம்மா 2019 திருவாவளி கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது அந்த பதிகத்தை தான் தெரிகிறான். என்ன தெரிவினா? எம்மா வீட்டு திரமம் செப்பும் நம் சம்மா பாதவப்பு தலத்தேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் நீ கொடுக்குற மோட்சமும் வேண்டான்றான். அப்ப நீ கொடுக்குற மோட்சம் வேண்டாம்னா அப்ப எங்கதான் போவேன்னா உன் ஆனந்தம் எதுவோ அங்க வச்சுக்கோ, உனக்கு ஆனந்தம் எதுவோ அங்க வச்சுக்கோ. அவ்வளவுதான் தருவ. நான் மோட்சம் கேட்டதுக்காக நீ மோட்சம் கொடுத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லையே. அந்த நிலைக்கு வரணும். சுவாமி இப்ப பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், பண்ணிக்கும் போது அந்த க்ஷணம், அந்த பண்ணிக்கிற க்ஷணத்துல நம்ம விசுவாசம் வச்சுதான் நம்ம பண்ணிக்கிறோம். இல்லாட்டா நம்ம ஆச்சாரிய கிட்ட போயிருக்க மாட்டோம். அப்ப அந்த மகா விசுவாசம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் ஆத்துக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அலைக்கழிக்கப்படுகிறோம் லௌகீகம்ன்ற அந்த சம்சார இதுல. ஒரு பலவீனமான மனசு, பலவீனமான இது. அப்ப அந்த நம்ம பண்ணிட்டு நம்ம மகா விசுவாசத்தை வச்சுட்டு நம்ம சம்ஸ்காரம் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம். அந்த பஞ்ச சம்ஸ்கார பலத்துல வந்து மகா விசுவாசம் வருமா? நிச்சயமா வரும். ஏன்னா ஆச்சாரிய உபதேசம் பண்ணிட்டே இருக்காரு. ஆச்சாரிய உபதேசம் பண்ணிட்டே இருக்காரு. இப்படி 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 உபதேசம் பண்ணிட்டே இருக்கலையா? அந்த பஞ்சசம்ஸ்காரம் வந்து விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே வரணும். ஒவ்வொரு நிலையிலும் வளர்ந்து கொண்டே வரணும். அது எப்படி வளரும் தெரியுமா? புரியத்துக்காக சொன்னேன். பிரகலாதனை மலைமேடுலேருந்து தள்ளினான், பகவான் ரட்சித்தான். அதுக்கப்புறம் பாம்பை கொண்டு வந்து கடிக்க விட்டான். இப்ப நாம தான் என்ன பண்ணுவோம்னா, மலைமேலேருந்து தள்ளினா எப்படியோ தப்பிச்சுட்டேன், பாம்பை வச்சு கடிக்க விடுறான், தப்பிக்க முடியாது போல் இருக்கு, ஒண்ணு பண்ணுவோம், பகவானே நீ ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணு என்னை எப்படியா ரட்சிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு கோணத்திலே பிரகலாதன் இருந்தானா இல்லை, நாம இருந்துருவோம். அந்த கோணத்துல பிரகலாதன் இருந்தான்னா அந்த பாம்பை பார்த்து, இந்த பாம்பு தானே படுக்க பகவானுக்கு. இதுதான் மண்ணை இருந்து துழாய் பாசனத்தை தெரிவிக்கிறான் ஆழ்வார் தெரிவிக்கிறார்.
பாம்பை பார்த்து அந்த பாம்பு ஓடிட்டு இருக்கு, அந்த பாம்பை ஓடுறது போய் பிடிக்கிறார். ஏன் சுவாமின்னா அது படுக்கையா இருக்கு, பாம்பு படுக்கையா இருக்குன்னு. பாம்பு கடிக்காத சுவாமினா அந்த எண்ணமே இல்லையே. அந்த நிலைக்கு நாம தள்ளப்படணும். அவன் தான் பிரபன்னன். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டவர் தான் ஆழ்வார். இந்த பிரபன்னர்களுக்கு தலைவர் ஆத்யஸ்தன குலபதி. அவர் திருவடி பத்தினோம்னா அவர் திருவடி ஸ்தானத்துல யார் இருக்கார்? இருக்கவே இருக்கார். ஒய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அவர் திருவடியை பத்தினோம்னா அந்த சுபாவம் நமக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா அவருடைய திருவடி பலத்தால நமக்கு ஏற்படுத்துவாங்க. ஆனா நம்ம சமாசனம் பண்ணும் போதே மகா விஸ்வாசத்தோடு பண்றோம்னா அநேகமா இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். சில பேர் பண்ணலாம், அடியனுக்கு தெரியல. அடியனுக்கு சமாசனம் பண்ணதே தெரியாது. 7 வயசுல பண்ணலாம், இப்ப கூட தெரியாது, ஞாபகம் இல்லை. ஆனா ஆச்சாரன் தனியில சொல்லி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஆனா அந்த விசுவாசம் இருந்துதான்னா தெரியல. அந்த விசுவாசத்தை வளர்ந்துட்டே வரணும், வளர்ந்துட்டே மேல வளர்த்துட்டே வரணும். ஆச்சாரியம் பரவ இந்த வளர்த்துட்டே வரணும். வளர்த்துட்டே வந்துட்டோம்னா ஆனா நிறைய பரீட்சை வரும். அந்த பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம ஃபெயில் ஆகிடுறோம். உடனே பெருமாள் சரி அடுத்த பரீட்சை பார்ப்போம், ஃபெயில் ஆகிட்டோம், 2வது வருஷம் படிக்கட்டும், படிக்க வைக்கிறேன். எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பிரபத்திக்கு வரோம். அப்கோர்ஸ் அதுல வந்து மகா விஸ்வாசம்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனும் அதுவும் பெரிய புத்தி விசேஷமா இருக்கிறது தான் பெரிய விஷயம் இதுவா இருக்கு. அப்ப மறுபடியும் முடியலையே பகவானேன்னு சொல்லிட்டு ஒரு பிரபத்தி மாதிரி அது ரிச்சுவலா ஒரு இதுவா பண்ணாட்ட மனசு ஏற்கனவே அந்த பிரபக்தி தான் எல்லாத்துக்கும் சேர்த்து பிரபக்தி. அது இதுக்கு மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் பிரபக்தின்னு கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அது பிரபக்தி. பிரபக்தி ஒரு தடவை தான், எல்லாத்துக்கும் சேர்த்து பிரபக்தி. எல்லாத்துக்கும் சேர்த்து பிரபக்திக்கணும்னா அதுக்கு இதை நான் மறந்துட்டேன் அதை நான் மறந்துட்டேன் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து பிரபக்தி. ஒண்ணு வேண்டாம், நமக்கு உடம்புக்கு வந்துட்டுன்னா டாக்டர் பாக்கணுமா பெருமாளை பாக்குறோமா? பெருமாளை பார்க்கணும் இல்லையே. அப்ப எங்க மகா விசுவாசம் இருக்கு? அதுதான் கேக்குறேன். அது ரொம்ப அந்த அளவுக்கு இல்ல. முன்னோர்கள் மகா விசுவாசத்தோடு இருந்தா, அந்த மாதிரி இருந்தா, பூர்ணமா இருந்தா. நமக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனா எண்ணம் இல்லையேன்னு பகவான் விட்டுறாருன்னா விடல, அதுக்கு ஆக்ஷன் போறா. டாக்டர்கிட்ட போறோன்றதுக்காக பெருமாள் கை விட்டுருவாரான்னு கேக்குறேன். இல்ல, கிடையாது, கிடையவே கிடையாது. நீ பாபிஸ்டனா இருக்கும் போதே கைவிடலையே, இப்ப கைவிடுவானா? நீ பாபிஸ்டனா இருக்கும் போதே கைவிடலையே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அப்ப பாகவத சமாகத்தோடு சேரணும். அவ கோட்டில இருக்கணும். கோட்டில இருந்தாச்சுன்னா நான் தவறு பண்ணாலும் அந்த தவறு தவறா நினைப்பது கிடையாது. பகவான் முதல்ல தவறு பண்ண மாட்டேன் அந்த கோட்டில இருக்கச்சு. கடைசியில எல்லாம் அங்க சாது சமாகமத்துல வந்து நிக்குது, அதுலதான் வந்து நிக்கிறது. சோ அப்ப இம்மிடியா ஒரு பிரபணம் பண்ண வேண்டியது, பிரபத்தி பண்ணிக்கிட்டு மகா விஸ்வாசம் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நடக்காட்ட கூட சாது சங்கமத்துல இருந்துட்டே இருக்கணும். வைஷ்ணவ கோட்டி திறன்ல இருந்துட்டே இருக்கணும். இருந்துட்டே இருந்தா அது என்ன பண்ணுனா அது அரணை போல காப்பாத்திட்டே இருக்கும். அப்ப பகவான்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது, எத்தையும் பண்ண முடியாது. அந்த கோஷ்டி விட்டு விலகிட்டேன்னு வச்சுக்கேன், சில இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வருது ஆரம்பமாகும். முதல்ல நீயே மாறிடுவியே. சாது சமாகமம்ன்றது ஆச்சாருடைய அந்த சங்கமும் அவருடைய ஆச்சாருடைய சங்கம். அந்த ஆச்சாரிய ஒருத்தர் தான் பாகவதால். ஆச்சாரியானும் பாகவதால் தான். அந்த சம்பந்தத்தோடு இருந்துட்டோம்னா சிரமமே இருக்கு. பிரபத்தி இவ்வளவு இதுவா இருக்கு. ஆனாலும் பாருங்க ஒரு வழி இருக்கு போல இருக்கு. அப்ப மகாவிஷ்ணு வழி இருக்கு. ஒண்ணு பயமா இருக்கு சுவாமி. ஒண்ணுமே இல்லை. நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டி சரியா பண்ணிட்டாலே எந்த சிரமம் வராது. ஆனா அதை நம்ம சரியா பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லைன்னா ஒண்ணு உடம்பு உபாதை இருக்கலாம், குடும்ப தொந்தரவு இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கலாம், இல்ல எனக்கே புத்தி மாறி போகலாம். இந்த நிர்பந்தத்தினால என்ன பண்ணா
என்னுடைய நித்தியபடி பண்ண வேண்டிய கடமைகளை சரியா பண்ணேன்னா எந்த சமமும் வராது. வரும், அது என்ன கர்மத்தால வந்தாலும் வரும், வராதுன்னு சொல்லல. ஆனா ரொம்ப குறைச்சலா இருக்கு. அதுல இருந்து நம்ம மாறுபடுறோம். மாறுபட்டபடியால் தான் எல்லா சமங்களும் வரும். அடியன் சுவாமி, இவ்வளவு விளக்கம் இவ்வளவு இருக்கு. அதான் இந்த அளவுக்கு தெளிவு இல்ல சுவாமி, இப்பதான் தெளிவு வந்துருக்கு. அதாவது இந்த அளவுக்கு இருக்க வேண்டியது நம்ம அப்படியே ஏதோ நினைச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டோம், மகாவிஸ்வேஷம் வந்துடும், தானா வந்துடும். எங்க வருது? சொல்ல போனா வரல சுவாமி. அது அப்படியே நாளுக்கு நாள் தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பாகவத சங்கம் இல்ல போல இருக்கு. இருந்ததுன்னா வளரும். அடியன்ட்ட இல்ல, அடியன்ட்ட ஓப்பனா சொல்றேன், அடியன்ட்ட இல்ல. அடியன் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், மகா விஸ்வாசம் இருந்துச்சுன்னா நடுவில் நிறைய கேப் விழுந்துட்டோம் காலட்சேபம். அது விழுந்திருக்குமா? நிச்சயமா அடையறாத விழுந்துட்டு. அது என்ன வேணா காரணம் சொல்லலாம், உடம்பு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த விசுவாசம் இருந்ததுன்னா அதுக்குண்டான ஆவணம் பண்ணியிருப்பானோ இல்ல. நீங்க வேற கைங்கரியம் பண்ற இல்ல, அந்த கைங்கரியம் சுவாமி இருந்தாலும் சரியே நடுவில் ஒரு கேப் விட்டு விட்டுணும். இனிமேலும் விடப்படுது, ஏதோ ஒண்ணு வந்துட்டுதான் இருக்கு போறது. ஆனா என்ன பண்ணலாம், அந்த விசுவாசத்தையும் சேர்த்து நீயே குடுன்னு பிரார்த்திக்கலாம். இதுதான் கேட்டேன் சுவாமி, இதேதான் எக்ஸாக்டா கேட்டேன். அப்ப நீயே குடு பிரார்த்திக்கலாம். அந்த விசுவாசத்துக்கு உண்டான தன்மையை நீயே ஏற்படுத்தி கொடுன்னு பிரார்த்திக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர அதற்காக விசுவாசம் நமக்கு வந்துடுத்துன்னு அர்த்தம் இல்லை. அதான் இதுதான் சுவாமி எக்ஸாக்டா இதுதான் நான் பிரபத்தி பண்ணலாமா, மகா விஸ்வேஷம் வரதுக்கு பிரபத்தி பண்ணலாமான்னு கேட்டது இதுதான். அப்ப பிரார்த்தனை, இது பிரபத்தி இல்ல, இது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை வைக்கலாம் அவர்கிட்ட. அப்ப மத்த நாளும் இருக்கு இன்னொரு இதெல்லாம் அந்த ஆனுகூல்யச சங்கல்பகா பிராத்திகூல்யச, பகவானுக்கு பிடித்தது பண்ணணும், பிடிக்காததை பண்ண மாட்டேன். ரட்சசிஷீதி விஸ்வாசகா, அவன் ரட்சித்தே தீர்வனுங்கிற விசுவாசம். கோத்ருத்வ வர்ணம் ததா கார்பண்யம், கிருப்பணனுடைய தன்மை, என்னுடைய கைமுதல் ஒன்றும் கிடையாது உன்னை பெறுவதற்கு, நீ கைவிட்டாயானாலும் எனக்கு வேறு கதி கிடையாது. இந்த நிலையெல்லாம் ஒரு கருணாகதி நிஷ்டனுக்கு இருக்கணும். இல்ல மகாவிஸ்வேஷம் எப்படி இல்லையோ அதே மாதிரி இல்ல, அதை பிரார்த்திக்கிற மாதிரி இதையும் பிரார்த்திக்கலாமா? எப்பயுமே உனக்கு பிடிச்சதே செய்யணும், உனக்கு பிடிக்காத செய்யக்கூடாது, என் கையில ஒண்ணு இல்லைன்ற தன்மை எனக்கு கொடு, நான் ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்ற அந்த கார்பண்ய தன்மத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கேட்கலாமா? அப்படி கேட்கறது புத்திசாலித்தனமா? அப்ப நீ முதல்ல பண்ணது சரணாகதியே இல்லையான்னு சந்தேகம். அப்ப நீ முதல்ல பண்ணி அது என்னது? இல்ல பண்ற க்ஷணத்துல அந்த இதெல்லாம் இருந்தது, நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூவா வந்து மகா விசேஷம் இருந்ததுன்னா அதை நீ ஃபாலோ பண்ணணும். இருந்ததுன்னா ஏதோ ஒரு துளி குறைஞ்சா ஏதோ பண்ணா எல்லாமே போயிடுச்சு. புதுசா சொல்லுன்னா அப்ப சரணாகதி பண்ணினியா இல்லையா? அந்த சந்தேகம் வந்துடுறது. சரணாகதி 10 பண்ண, அதுல 1 போயிடுத்து 2 போயிடுத்துன்னா சரி பண்ணலாம், 10 போயிடுச்சு, அப்ப பண்ணினியா இல்லையா? அந்த சந்தேகம் வருது. அப்ப மறுபடியும் சரணாகதி பண்ணமான்னு சாஸ்திர சம்மந்தம் இல்லையா? சரணாகதி ஒரு தடவை, அதாவது சரணாகதி ஒரு கண்டிப்பா ஒரு வாட்டி தான். நம்மகிட்ட அவன்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும்னா, உன்னுடைய நினைவே எப்பொழுதும் இருக்கும்படி எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுன்னு பிரார்த்திக்கணும். அவ்வளவுதான். அந்த நினைவு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். எல்லாம் அந்த நினைவு வந்துருச்சுன்னா எப்ப நினைவு வந்துடும். எப்பொழுதும் பிரகலாதனுக்கு அவனுடைய நினைவு தானே, வேற நினைவே இல்லையே. அதனால எல்லாமே வந்துடுத்து. அந்த நினைவு வரணும், அதை நம்ம பிரார்த்திக்கணும். கரெக்ட், இது கரெக்ட் சுவாமி. இப்படி வேண்டிக்கிட்டா எல்லாமே வந்துடும். அது மறுபடியும் சாது சமாகமத்துல வந்துடும். எல்லாமே வந்துடும், ஒண்ணு விடாம எல்லாமே. இல்லையே நமக்கு அந்த நினைவே இல்லையே. ஆச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா என்ன சாப்பிடணும், என்ன இன்னைக்கு ஏகாதசி ஆச்சு அப்படின்னா ஒன்னும் பட்டினியா இருக்கணும், என்ன சாப்பிடலாம் தானே தோன்றது. பயங்கர அந்த பிரகிருதி பயங்கர பாடா படுத்துது சுவாமி. அதுதான் அதனாலதான் இங்க வைக்காதே இங்க வைக்காதே இங்க வைக்காது இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன் ஆழ்வார் பிரார்த்திக்கிறதுக்கு காரணமே இதுதான். இங்க கலங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு, ஒண்ணும் பண்ண முடியாது.
ஆனாதான் அங்க போகணும் அங்க போகணும் அங்க போகணும்னு நினைக்கிறேன். அடியேன் சாமி. தன்யோஸ்மி. அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி. அற்புதம் சுவாமி, அற்புதம் சுவாமி. சேவிச்சுக்கிறே சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன். Good.